இயேசு கிறிஸ்துவானவர் அன்று சிலுவையிலே மறிக்கும் பொழுது, மறிப்பதற்கு முன்பு பாடுகளை அனுபவிக்கும் பொழுது எப்படி இருந்திருக்கலாம் என்று இந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்தீர்கள். நாங்கள் சற்று நிமிடங்கள் நாங்கள் கண்களை மூடி கர்த்தருடைய பாதப்படி நாங்கள் சற்று தியானிப்போம். இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்காக மறித்தார். மறித்தது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே அநேக பாடுகளை அனுபவித்து அந்த காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எவ்வளவு அவர் பாடுகளை அனுபவிக்கிறார். சாட்டையினால் அடிக்கப்படுகிறது, முள்முடி சூட்டப்படுகிறது, ஈட்டியினால் குத்தப்படுகிறார், தன்னுடைய கரங்களிலும் கால்களிலும் ஆணிகளால் சிலுவையிலே அறையப்படுகின்றார், அவருடைய எலும்புகள் நொறுக்கப்படுகின்றது, அவருடைய சதைகளை கிழித்து எடுக்கின்றார்கள். அன்றைய தினம் இயேசுவினுடைய இரத்தம் முற்றும் அவருடைய உடலிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இப்படியாக அநேக பாடுகளை அனுபவித்து உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்டு பரிசுத்தமணிக்கு கர்த்தரோடு கூட இணைக்க வேண்டும் என்கிறதான ஒரே எதிர்பார்ப்பு. அந்த நோக்கத்திற்காக கர்த்தர் தன்னுடைய ஜீவனை ஒப்புக்கொடுத்தார். அந்த நாளை நினைவு கூறும்படியாகவே நாங்கள் நாள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டிருப்போம். ஒருமனப்பட்டிருக்கிறதான் இருப்பேன். நாங்கள் உங்களில் யாராவது ஒரு இடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கேன். நாளை இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதான் எங்கள் அனைவரும் இந்த கருத்துக்கு ஒப்பு கொடுத்து செட்டுக்கும்படியாக இந்த பெரிய வெள்ளிக்கிழமை நாளிலே கர்த்தர் தாமே எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்து ஏன் மரித்தார், இந்த மரித்ததின் நோக்கம் என்ன என்று புரிந்து கொள்ளவும், அவருடைய அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறவும் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் தேவனுடைய கருத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். அந்த நாட்களை, அந்த பாடுபட்ட நாட்களை நாங்கள் அறிவதற்காக திருக்குடும்பமாக சிறியோர் பெரியோர் எல்லோரும் இடத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. அதை கேட்கும் வசனங்கள், தியானங்கள், ஒவ்வொன்றும் பாடல்களும் நாங்கள் எங்கள் மனதில் பதியக்கூடியதாக இருக்கட்டோப்பா. ஆண்டவர் அதை மேற்கொண்டு நாங்கள் எங்களுக்காக நீர் எங்கள் ஒருவரையும் எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறீர் சுவாமி. ஆம் ஆண்டவரே சுவாமி, நீர் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்த தேவனை நமக்கு நன்றி சுவாமி. எங்களுக்காக பாடுபட்டு வேலைக்குள்ளாக 40 நாள் உபவாசம் இருந்து சுவாமி அந்த நாட்களை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை எங்களுக்கு ஒரு நாள் கூட உபவாசம் இருக்க முடியாத அந்த வேலைக்குள்ளாக இருக்கிறோம் சுவாமி. ஏன்னா சுவாமி, எங்களை சாத்தான் அலக்கழித்து உங்களை வேதனைக்குள் படுபடுத்துகிறோம் சுவாமி. உங்களை பாவத்திற்கு எங்களுக்கு வர்றதுக்கூட இடங்களுக்காக நாங்கள் சாத்தான் எங்களை எதிர்த்து நிற்கிறார் சாமி. நாங்கள் அதை காலத்தை எதிர்த்து நின்று சாமி போராடி உங்கள் பாதத்தில் இந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து நிற்கிறோம் சாமி. அதுக்காக உங்கள் கொடா கொடி சோத்திரம். எங்கள் வேலைகள், எங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உங்கள் பாதத்தில் ஒப்படைத்து விட்டு சாமி இந்த ஆழத்தில் அவர்கள் ஒரு மனதோடு ஒரு குடும்பமாக ஒன்றுபட்டு இந்த நேரத்திலே கொண்டு சேர்த்திருக்கா உங்களுக்கு நன்றி அப்பா. ஆம் ஆண்டவரே சாமி, பிரஜனுக்காகவும் பாஸ்டருக்காக மற்றும் வருகிற சாமி, அவருடைய குடும்பங்களுக்காக மற்றவர்களும் அவருடைய தூரத்திலிருந்து இந்த ஆலயத்துக்கு சாமி நேரத்து காலத்தோடு அவர் வருகிறார்கள் சாமி. ஆனாலும் சாமி நமக்கு இந்த நேரத்தோடு வர முடியாத காரணத்தினால் மற்றும் மன்னிப்பு கேட்கிறோம். இனிமேல் நாட்களில் சாமி நாங்கள் அதிகாரம் 9:30 என்று சொன்னார்கள். அந்த 9:30 இந்த ஆலயத்தில் அவர் நிற்கக்கூடியதாக அந்த தைரியத்தை கொடுத்த சாமி.
இதே போல சாமி எங்கெங்க பெரிய வீடுகள் ஆராதனைகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் நீ கூடங்களும் இந்த காலநிலையை மாற்றி அவர்களுக்கு வர்றதுக்கு மனதை இடம் கொடுத்து இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு இடங்களுக்கும் அவர்களை அனுப்பிட வேண்டும் என்று இயேசு நாமத்திலே தெரிவிக்கிறோம் சாமி. ஆமென். ஆமென். மறுபடியும் உங்கள் அனைவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் வாழ்த்து வரவேற்கின்றோம். 9:30 மணிக்கு நாங்கள் எங்களுடைய ஆராதனை நாங்கள் துவங்குகின்றோம். சிஸ்டர் ஜெபித்தது போல நாங்கள் தேவனுடைய பாதத்துக்கு வரும்பொழுது நாங்கள் அதிக வாஞ்சியாக வர வேண்டிய ஒரு இருக்கின்றோம். நீங்கள் கண்டியில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் நேற்று கண்டிக்கு போனேன். கண்டியில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாட்கள் என்ன நடக்குது கண்டியில்? நல்லதான் அந்த பல்லு காட்டுறாங்க. சரியா? எத்தனை மணிக்கு காட்டுறாங்க? எத்தனை மணிக்கு என்று காட்டுறாங்க? 3 மணிக்கு காட்டுறாங்க. 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். ஏன்னா அப்போ அந்த 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் பல்ல பார்க்கறதுக்கு அந்த அந்த இதை பார்க்கறதுக்கு காலையில் 4 மணிக்கு வந்து உட்காந்துருக்காங்க. 2 நாளைக்கு இப்போ நான் நேற்று போகல. நாங்கள் முன்னாடி நைட் நாங்கள் வந்தோம். வரக்குள்ளேயே அக்கள் வராங்க. அப்போ வந்து ஒரு பேப்பர் ஒன்று போட்டோ இல்லாட்டி ஒரு பொலித்தீன் ஒன்று போட்டோ உட்காந்து 3 மணி வரைக்கும் உட்கார்ந்துருக்குறாங்க. ஒரு சில நேரம் அவங்களுக்கு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்காம போயிடும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? அடுத்த நாள் பார்க்கறதுக்காக அந்த இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நாங்கள் என்னத்தை தியானிக்க வந்திருக்கிறோம்? தேவனுடைய மரணத்தை. அவர் சும்மா மறைச்சாரா? அவர் சும்மா இருக்க முடியாதனால மறைச்சாரா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? ஏன் பாடுகளை அனுபவிச்சார்? ஏன் அவர் சிறுவையில் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்? எதற்காக? என்னையும் உங்களையும் பாவத்திலிருந்து மீட்டு மறுபடியும் தேவனோடு இணைப்பதற்காக. அப்போ நாங்கள் யோசிச்சு பாருங்க, எங்களுக்காக இவ்வளோ காரியங்களை செய்தவருக்காக நாங்கள் என்ன செய்யறோம்? ஒன்றுமாவது ஒரு பல்ல பார்க்கறதுக்கு ஆட்கள் எவ்வளவு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு போறாங்க. நாங்கள் எங்களை வாழ்க்கையை நாங்கள் எங்களுக்கு ஆண்டவருக்காக எவ்வளவு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிச்சிருக்கிறோம்ன்றது நாங்கள் யோசிச்சு பார்க்கணும். விளங்குதா? சரி, அது வேற விஷயம். இன்றைய நாளில் நாங்கள் என்னத்துக்கு வந்திருக்கிறோம்? தேவனுடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக. சரியா? அப்போ இன்றைய நாளில் நாங்கள் அவருடைய மரணத்தை நினைவு கூற போகின்றோம். அதற்கு முன்பு வந்து எங்களுக்கு படிக்கும் பொழுது ஒரு சில நேரம் மியூசிக்கல்ல உற்சாகமாக இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த பாடலில் இருக்கிறதுனா ஒவ்வொரு வழிகளையும் நாங்கள் சற்று நாங்கள் தியானித்து பார்ப்போம். பிள்ளைகள் சத்தம் போடக்கூடாது. பாடலில் இருக்கிறது ஒவ்வொரு வழிகளையும் நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்கும்பொழுது, தியானிக்கும் பொழுது பாருங்கள் எந்த அளவு ஆழமான கருத்துக்கள் அதில் இருக்குதுன்னு சொல்லி. நான் இந்த இடத்துல படிக்கிற பாட்டுகள் வந்து ஆட முடிகிற பாட்டாக இருக்காது. ஏன்னா நிறைய பேர் அப்படித்தானே பாட்டு இருக்கும். பாட்டு அந்த படிப்புக்குள்ள ஆட்டம் வரணும். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் படிக்கிற பாடல்கள் ஆட்டம் வராது. ஆனால் நாங்கள் ஆழமாக யோசித்து தியானித்து படிக்கும்போது அதில் இருக்கிற ஆழமான கருத்துக்கள் எங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கும். 3வது பதில பாருங்க, பன்றிகள் மேய்த்தவன் கவிதை உண்டான், தன் தந்தை அன்பினை கனவு கண்டான், மன்னிப்பு கேட்கவே ஓடி வந்தான், மன்னிப்பு மகனாக அழைத்து வைத்தான். கெட்ட மக்களுடைய கதை என்ன? அதில் என்ன சொல்லப்படுகிறது? அவன் வந்து தனக்கு வேண்டிய மாதிரி வாழ்ந்து வந்தான். போயிட்டு கடைசியாக என்ன நினைச்சு பன்றி சாப்பிட்ற உணவு சாப்பிட்ற நிலைமைக்கு ஆளாகின்றான். அப்போ அந்த நேரத்தில் அவன் நினைக்கிறான், எங்கள் அப்பாவோட வீட்டில் எனக்கு எவ்வளோ பெருசாக அன்பு இருக்காது. அப்பாவோட அன்பு அப்போதான் யோசிக்கிறான். இப்போ நாங்களும் அப்படித்தான் கடவுளை விட்டு நாங்கள் விலகி தூரமாக இருந்தோம். அவர் எவ்வளவு எங்களை மீது அன்பு செலுத்தினார் என்றது வந்து எங்களுக்கு எப்போ தோணும்? நாங்கள் போயிட்டு தடுமாறி எங்கேயாவது விழுந்து எங்கேயாவது நடந்த பிற்பாடு தான் நாங்கள் யோசிச்சோம், ஆண்டவர் எங்கள் மீது எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாங்க. விளங்குதா? விளங்குதா? அப்ப அவர் மறுபடியும் அவர் மகன் அப்பா கிட்ட வரும்பொழுது அப்பா என்ன செய்யறாரு? அன்போட இன்றைய தினத்துல இயேசு கிறிஸ்துவானவர் அதைத்தான் செய்கிறார். தன்னுடைய மரணத்தின் மூலமா அதைத்தான் செய்கிறார். என்ன அவர் ஏன் மரித்தார்? மறுபடியும்
தேவனோடு கூட எங்களை இணைப்பதற்காக, அந்த அப்பாவோடு கூட எங்களை இணைப்பதற்காக. சரி, நாங்கள் எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். அமர்ந்திருந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகின்ற இந்த இடத்திலே வெள்ளிக்கிழமை என்று சொல்லும் பொழுது நாங்கள் வசனத்தை தியானிப்பது அது பெரிய முக்கியமான விடயமாக இருக்கிறது. நாங்கள் பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் பெரிய வெள்ளிக்கிழமை என்று நாங்கள் முக்கியமான 7 வசனங்களை நாங்கள் தியானிப்போம். முக்கியமான 7 வசனங்களாக தியானிக்கிறது. முக்கியமான வசனங்கள் என்ன வசனங்கள்? அது இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே மரிக்கும் பொழுது கடைசியாக பேசினதான வசனங்கள் 7 வசனங்களை நாங்கள் தியானிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது சிலுவையில 7 வசனம் தான் பேசினாரா? 7 வசனம் மட்டும்தான் பேசினாரா? நிறைய வசனத்தை பேசி இருக்கிறார். ஆனா சுவிசேஷ புத்தகங்கள் எழுதினதான எழுத்தினர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷ புத்தகங்கள் எழுதினாங்க. இவங்க வந்து எழுதும் பொழுது எந்த வசனங்களையும் குறிப்பிடல. எது முக்கியமான வார்த்தைகள் என்று அவங்க கருதினாங்களோ இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் இருக்கும் பொழுது எந்தெந்த வார்த்தைகள் சொன்ன வார்த்தைகள் எந்த வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகளா இருந்ததோ அந்த வார்த்தைகளை அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரியா? இவரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவர் வந்து மரிக்கும் பொழுது கடைசியாக சொல்லுறதுனால பேசுகிற வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள். வாழும் பொழுது எவ்வளவோ வார்த்தைகள் நாங்கள் பேசணும். ஆனா அது எல்லாவற்றையும் விட நாங்க மரிக்கும் பொழுது பேசுகிற அந்த கடைசி வார்த்தைகள் வந்து மிக முக்கியமான வார்த்தைகளா இருக்கும். நீங்க மைய வீடுகளுக்கு போயிருப்பீங்க. போனா ஒரு சிலர் அழுவாங்க. அதுல என்ன சொல்லுவாங்க? கடைசியா இதான் சொன்னாரு, கடைசியா இதைத்தான் சொல்லிட்டு முடிச்சாரு அப்படின்னு சொல்லி அழுவாங்க தானே. கடைசியா என்னோட இதைத்தான் பேசினாரு அப்படின்னு சொல்லி அழுவாங்க. அப்ப ஒரு மனுஷன் மரிக்கும் பொழுது பேசுகிறதான வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தை. அது கடைசி அது அவங்க கடைசி ஆசையா இருக்கலாம். இல்லாவிட்டால் அவர் இல்லாத காலத்துல நீங்க என்ன செய்யணும் என்று சொல்லி சொல்வதாக இருக்கலாம். அடுத்து அவருடைய பொறுப்பை யாருக்கு சொல்லி ஒப்புக் கொடுக்கிறதாக இருக்கலாம். இப்படியாக அனைத்து வார்த்தைகளா பேசலாம். அந்த வார்த்தைகள் வந்து மிக முக்கியமா இருக்கும். சரியா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். நல்ல மனுஷனா இருக்கலாம், கிட்ட மனுஷனா இருக்கலாம். ஒரு குற்றவாளியா இருந்தாலும் கடைசி அவன் பேசுகிற வார்த்தைகள் மிக முக்கியம். ஒரு குற்றவாளியா இருந்தாலும் மரிக்கும் பொழுது அவன் என்ன பேசுகிறானோ அது மிக முக்கியமான வார்த்தைகளா இருக்கும். மரண வாக்கு மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மரண வாக்கு தூக்கு போடுறது கேட்பாங்க. நீங்க கடைசியா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, உங்க கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி கடைசியாக பேசுகிறதான இந்த வார்த்தைகள் மிக முக்கியம். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு அப்பா வந்து வாழும் பொழுது நிறைய வார்த்தைகளை சொல்லலாம். என்ன 4 பிள்ளைகள் இருக்காங்க, அநேக விடைகள் அவங்க சொல்லலாம். ஆனா ஒரு அப்பா மரிக்கும் பொழுது சொல்லுகிறதான வார்த்தைகள் பேசுகிறதான வார்த்தைகள் மிக முக்கியமானது. விளக்குதா? மிக முக்கியமான வார்த்தைகளா இருக்கும். சரியா? அப்ப அதனால அதுக்கு நாங்க என்ன செய்வோம்? மிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறவங்களா இருக்கிறோம். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவானவர், என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில மரிக்கும் பொழுது, அந்த சிலுவையில பாடல்களை அனுபவிக்கும் பொழுது, கடைசியாக அவருடைய ஜீவனை விடும் பொழுது பேசுகிறதான சில வார்த்தைகள் உண்டு. அந்த வார்த்தைகள்ல மிக முக்கியமான 7 வார்த்தைகளை நாங்கள் இந்த பெரிய வெள்ளிக்கிழமையாக நாங்கள் தியானிக்கிறோம். சரியா? அப்ப நாங்கள் இந்த நாள் அந்த 7 வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகின்றோம். சரியா? அப்ப அதுல முதலாவது வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். யாராவது வாசிக்கிறீங்களா? லூக்கா 23ஆம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். மறுபடியும் வசனம் பார்ப்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆமென், ஆமென். இந்த முதலாவது வார்த்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வார்த்தை வந்து மன்னிப்பின் வார்த்தையாக இருக்கிறது. மன்னிப்பின் வார்த்தை. நாங்கள் பாட்டோட படிச்சோம்னா மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. சரியா? அப்ப கடைசியா வார்த்தை இது பேசுறதான ஒரு வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தை தான்
முதலாவது வார்த்தை லூக்கா 23:34 இருக்கிறது. என்னது? அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். விளங்குதா? கடைசியாக அந்த மன்னிப்பின் வார்த்தையை பேசுகிறார். இது ஒரு வார்த்தையாக மட்டும் நாங்கள் கருதக்கூடாது. விளங்குதா? இதை நாங்கள் ஒரு வார்த்தையை மட்டும் கருதக்கூடாது. நாங்கள் பார்க்கணும் அந்த வார்த்தையானது எப்படியான சூழ்நிலையில சொல்லப்படுகிறது, எப்படியான சூழ்நிலையில இது சொல்லப்பட்டது என்றதை நாங்கள் கவனிக்க வேண்டும். சரியா? அப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிறுவையில இருக்கும் பொழுது எப்படியான சூழ்நிலையில ஆண்டவர் இப்படியான ஒரு வார்த்தையை பேசுகிறார், எப்படியான ஒரு சூழ்நிலையில இப்படியான ஒரு வார்த்தையை பேசுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவானவர் பாடுகளை அனுபவிக்கிறார், பாடுபட்டு சிலுவையில அறையப்படுகின்றார், மறிக்கிறார். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் இழிவுபடுத்தப்பட்டிருந்தார். அது மாத்திரமல்ல, ஏளனப்படுத்தப்பட்டிருந்தார், பரியாசம் செய்யப்பட்டவராக இருந்தார். அது மட்டுமல்ல, பாடுகளின் உச்சத்தில் இருக்கும் பொழுது தான் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்லுகிறார்? பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு அப்படி சொல்ல முடியுமா? எங்களை இயேசு கிறிஸ்துவ போல பாடு என்னது துன்புறுத்தி பாடுகளை அனுபவிக்க வச்சு சிறுவரை எழுதி நாங்கள் சாப்பிட்டோம். நாங்களாம் இருந்தால் என்ன சொல்லுவோம்? நாங்களாம் இருந்தால் அந்த மாதிரி இருந்தால் சொல்லுவாங்க. நாங்களாம் என்ன சொல்லுவோம்? பிதாவே இவர்களுடைய மன்னியும் அப்படின்போமா? நீங்க நல்லாவே இருக்க மாட்டேன், நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிருவீங்க சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்க. அதுதான் எங்களுக்கு வார்த்தை, எங்களை காதுகளில் கேட்கிற வார்த்தைகள். யாராவது எங்களை துன்புறுத்தினாங்கன்னு சொன்னா நாங்க என்ன சொல்லுவோம்? செய்வோம். அவங்களுக்கு விரோதமாக தான் பேசுவோம். அவங்களை எப்படி நாங்கள் அழிக்கிறது, அவங்களை இல்லாமல் ஆக்குறது எப்படி அப்படின்னு தான் நாங்கள் யோசிப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவ பாருங்க என்ன செய்றாரு? கடைசி நேரத்தில் அவர் எவ்வளவு விண்ணப்பட்டிருக்கும் பொழுது, ஏளனப்படுத்தப்பட்ட பொழுது, அவரை பரியாசம் பண்ண பொழுது, எச்சி துப்புறாங்க, காரி துப்புறாங்க இயேசுடைய முகத்துல. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்றாரு? அவருடைய தலையில முன்கூடி சூட்டப்பட்டது. முன்கூடி சூட்டப்பட்டது மாத்திரமல்ல, அந்த முன்கூடி என்ன செய்வாங்க? ஒரு கோலினால என்ன செய்றாங்க? தட்டுனாங்க. தட்ட என்ன செய்யுது? முள் தலையில குத்தப்படுகின்றது, ஈட்டியில குத்துறாங்க. அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல கூட இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்றாரு? கர்த்தாவே பிதாவே இவர்களை மன்னியும். விலங்குதான் எங்களை பிள்ளைகளை நான் பார்த்துருக்கேன். ஒருத்தர் அடிச்சா மறுபடியும் திருப்பி அடிப்பாங்க. சர்வீஸ் நடந்துகிட்டு இருக்கும், பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்போம், அவங்க என்ன செய்வாங்க? சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? அவரை துன்புறுத்துகிறவர்களையும் அவர் என்ன செய்தார்? மன்னிக்கும்படி பிதாவின் இடத்திலே வேண்டிக் கொள்கின்றார். இப்படி யாரை பார்த்து இப்படி சொல்றாரு அவரு? இயேசு கிறிஸ்துவார் யாரை பார்த்து இப்படி சொல்றாரு? யாரை பார்த்து சொல்ற? நல்ல மனுஷரை பார்த்து சொல்றாரு. நல்ல மனுஷரை பார்த்தா சொல்றாரு இயேசு கிறிஸ்துவார் இவர்களை மன்னிங்க, நல்லதை அறியாம செய்யறாங்கன்னு சொல்லி அப்படியாப்பட்டவர்களை பார்த்து சொல்றாங்களா? இல்ல. தன்னை துன்புறுத்திய, வேதனைப்படுத்திய, பழி வாங்கி அவரை துன்பப்படுத்தும் நபர்களை பார்த்துதான் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றார். நல்ல மனுஷரை பார்த்து சொல்லவே எங்க மன்னிங்கன்னு சொல்லி அவர் அந்த நேரத்தில் துன்புறுத்தினார், அவரை பழி வாங்கின, துன்பப்படுத்திய ஆக்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறார், பிதாவை இவர்களை மன்னியும் என்று சொல்லி. நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க செய்ததான கிரியைக்கு அவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அதுதான் அவங்க செய்ததான கிரியைக்கு அவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு, அவர்கள் தண்டனை உண்டு. ஆனாலும் அவர் சிலுவையில் துன்புறுத்தப்படும் போதும் அவர் யார் என்பதை அவர் என்ன செய்யல? மறக்கல. இயேசு கிறிஸ்து மறக்கல, தான் யாருன்றதை சிலுவையிலையும் மறக்கல. நாங்கள் அதிக துன்பப்படும் பொழுது, வெச்சப்படும் பொழுது, எங்களால் எதையும் செய்து கொள்ள முடியாமல் இருக்கும் பொழுது என்ன செய்வோம்? நாங்கள் யாருன்றதை மறந்துடுவோம். மறந்துட்டு தான் அந்த மாதிரி நான் முதல்ல சொன்ன வார்த்தைகள் அதெல்லாம் மறுபடியும் நான் பேச விரும்பல.
அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்றது வந்து அப்படியான சந்தர்ப்பங்கள். நாங்க யாருன்றதை நாங்க மறந்துடுவோம். நாங்கள் அதிகம் துன்பப்படுத்தும் பொழுது, யாராவது ஒருத்தர் எங்களுக்கு விரோதமா செயற்படும் பொழுது நாங்கள் யாருன்றதை நாங்கள் மறந்துடுவோம். ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில பாடுபட்டு மறிக்கும் சந்தர்ப்பத்துல கூட, அவர்களை துன்புறுத்தப்படும் பொழுதும், அவரை வேதனைப்படுத்தப்படும் பொழுதும் அவர் என்ன செய்யறார்? அவர் யார் என்றதை வந்து அவர் மறக்கல. சிலுவையில் தொங்கும் போதும் அவர் தான் ரட்சகர், அவர் தான் ரட்சகர். பாருங்க, அவர் தான் ரட்சகர்ன்றது வந்து அவர் மறக்கல. அவர் அந்த நேரத்துல என்ன செய்யறாரு? பிதாவினிடத்துல இந்த பாவிகளுக்காக பரிந்து பேசுகிறார். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் அவர் என்ன செய்தார்? இந்த பாவிகளுக்காக பரிந்து பேசினார், இந்த பாவிகளுக்காக வாழ்ந்தார். என்ன அப்ப இந்த சிலுவையில மறிக்கும் பொழுதும் கடைசி நேரத்துல கூட பாருங்க, அவர் என்ன செய்யறார்? தான் யார் என்றதை மறக்கல. சரியா? தான் யார் என்றதை மறக்கல. அந்த நேரத்துல அவர் என்ன செய்யறாரு? அந்த ஜனங்களுக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் சரீர பிரகாரமாக துன்பப்படுத்தப்படும் பொழுதும் அவர் சரீரம் பேசுகிற வார்த்தைகளுக்கு அவர் செய்ய மறுக்கல. ஒரு சிலர் அவருடைய சரீரம் சொல்லுங்க, எனக்கு வேதனையா இருக்குது, எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கிறது, இவர்கள் ஏன் இவ்வளவாக என்னை வேதனைப்படுத்துகிறார்கள், நான் இவர்களுக்கு விரோதமாக பேசணும் அப்படின்றதான். அப்படி ஒரு இன்னும் வந்திருக்கலாம், சரீர பிரகாரமாக வந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் சரீர பிரகாரமாக வார்த்தைகளுக்கு செய்ய மறுக்கல, இடம் கொடுக்கல. நாங்கள் இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சும்மா சின்ன ஒரு வார்த்தை சொன்னாலே தவறுதலா ஒரு சில நேரங்களை பேசினாலும் நாங்கள் என்ன செய்வோம்? அவருக்கு விரோதமா எழும்போமா இல்லையா? சும்மா கொஞ்சம் தலைமை ஏதாவது அவர் எனக்கு அப்படி சொல்லிட்டா இருக்காங்க, அவர் இப்படி செஞ்சுட்டா இருக்காங்க, நான் அவர் சும்மா உள்ளது இல்லை அப்படி சொல்றோமா இல்லையா? இன்னைக்காவது பழிவாங்க அப்படின்னு தான் நாங்கள் நினைப்போம். ஆண்டவர் அந்த சிலுவையிலே பாடுகள் அனுபவிக்கும் பொழுதும் தன்னுடைய சரீர பிரகாரமான வார்த்தைகளுக்கு அவர் செய்வருக்கிறார். அவர் யார் என்பதை உணர்ந்து தன்னுடைய பொறுப்பு என்னவென்று அறிந்து தன்னுடைய தன்மை நற்பண்புகளை இழக்காமல் இருக்க கவனமாக இருந்தார். அவருடைய நற்பண்புகளை அவர் வந்து சிலுவையில கூட இழக்கல. அவர் மனிதர்கள் மாறி வரும் சூழ்நிலைகள்ல வந்து நாங்கள் என்ன செய்வோம்? சூழ்நிலைகளை மாறும்பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? மனிதர்கள் நாங்கள் என்ன செய்வோம்? சூழ்நிலைகளை மாறும் பொழுது நாங்கள் மாறிடுவோம். என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்கள் இருந்தது எப்படி இருந்தோன்றதை யோசிச்சு பாருங்க. எப்படி இருந்தோம், ஆனால் நாங்கள் இப்போ எப்படி இருக்கிறோம்? அப்போ நாங்கள் முதல்ல இருந்த மாதிரியே இப்பயும் இருக்கிறோம் இல்லை. சூழ்நிலைகள் மாறும் பொழுது நாங்கள் மாறுவோம். சூழ்நிலைகள் மாறும் பொழுது நாங்கள் மாறுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் எந்த சூழ்நிலையிலும் தான் யார் என்பதை அவர் மறக்கவில்லை. சரியா? தான் யார் என்பதை அவர் மறக்கவில்லை. அதனால கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் என்ன செய்யணும்? சூழ்நிலைகள் மாறலாம், காரியங்கள் மாறலாம், காரணங்கள் மாறலாம், நடக்கிறதா விடயங்கள் மாறலாம். ஆனால் நாங்கள் என்ன செய்யப்படக்கூடாது? எங்களுடைய நற்பண்புகளை நாங்கள் இல்லாமல் கொள்ள கூடாது. சரியா? நாங்கள் எங்களுடைய நற்பண்புகளை இல்லாமல் கொள்ளாமல் நற்பண்புகளை காத்து கொண்டு சுய விழிப்புணர்வோடு நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்குள்ள எந்த நேரத்திலும் ஒரு சுய விழிப்புணர்வு இருக்கணும். நான் யார்? நாங்கள் யாரை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம்? நாங்கள் யாரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம்? இந்த நாட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நிறைய அரசியல் வேலைகள் நடக்குதுன்னா, எலெக்ஷனுக்கு நிற்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? ஒரு கட்சியையோ ஒரு தலைவனையோ நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவோம். என்னன்றது ஒரு கட்சியை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவோம், இல்லாட்டி ஒரு தலைவரை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆகிய நீங்களும் நாங்களும் யாரை நாங்கள் காட்டுகிறோம்? எங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவானவரை நாங்கள் காட்டுறோம். அப்போ அதனால தான் நான் சொல்றேன், எந்த நேரத்திலையும் நாங்கள் அந்த சுய விழிப்புணர்வு தான் யார் என்றதை நாங்கள் மறக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவா அந்த சூழ்நிலையிலையும்
அந்த சூழ்நிலை என்னது? அவர் வேதனைப்படுத்தப்படுகிறார், துன்பப்படுத்தப்படுகிறார், வியாகுலப்படுகிறார். அப்படியான நேரத்தில் அவர் என்ன செய்யறார்? தாம் யார் என்பவர் அவர் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை மீட்க வந்தவர், தனக்கு ஒரு பொறுப்பு பிதாவாக செய்திருக்கிறார் என்றவர் மறக்கல. அவருடைய நற்கிரிகைகளை அவர் விளக்க. அவருக்கு வேணும்னா என்னது? எல்லாத்தையும் ஒரு வார்த்தையில சமைச்சு போட்டுருக்கலாம் தான். முடியுமா? இல்லாத முடிச்சிருக்கான். ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் அழிச்சிருக்க முடியுமா? இல்லாத முடியாது. ஆனா அவர் என்ன செய்தாரா? அவர் அப்படி செஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? அவர் அப்படி செஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்க மாட்டோம். உங்களுக்கும் எனக்கும் இந்த பெருமதியான இந்த உலகத்துக்கு தர முடியாத இந்த ரட்சிப்பு கிடைச்சிருக்காது. அவர் அந்த சிலுவையில பாடுபட்டனாலதான், அந்த சிலுவையில எல்லாவற்றையும் சகித்து கொண்டனாலதான் இன்றைக்கு நீங்க இருந்தாலும் இந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இதுதான் இப்ப நாங்கள் மன்னிக்க வேண்டியதன் தேவையை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் என்ன செய்யப்படக்கூடாது பண்ணோம். ஒரு சில அவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா வந்து இயேசு கிறிஸ்துவ துன்பப்படுத்தினவங்க துயரப்படுத்தினவங்க வந்து இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னா அவங்க மன்னிப்பு கேட்கல. அவர் மன்னிப்பு கேட்கல. ஆனா அவர் என்ன செய்யறாரு? அவங்கள மன்னிக்கும்படி தேவனிடத்துல வேண்டிக் கொள்கின்றார். அப்ப நாங்க இந்த பண்பு எங்களுக்குள்ள உருவாக்கி கொள்ளணும். சரியா? நாங்க என்ன செய்வோம்? நீ மன்னிப்பு கேட்டாதான் நான் மன்னிப்பேன். நீ வாயை திறந்து எப்ப மன்னிப்பு கேட்பியோ அப்பதான் என்கிட்ட இருந்து உனக்கு மன்னிப்பு வரும் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தாருன்னு சொன்னா இந்த உலகத்துல யாரும் மன்னிக்கப்பட மாட்டாங்க, யாரும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. விளங்குதா? அப்ப நாங்க வேறொருத்தர் என்ன மன்னிப்பு கேட்டாங்களோ இல்லையோ, அவர் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நாங்க மன்னிக்க வேண்டியவர்கள் என்பதை நாங்க புரிஞ்சிருக்க வேண்டும். விளங்குதா? நாங்க மன்னிக்க வேண்டியவர்கள் என்ற அந்த தன்மை உங்களுக்குள்ள நாங்க உருவாக்கி கொள்ள வேண்டும். விளங்குதா? இயேசு கிறிஸ்து தான் செஞ்சார். அவர் துன்புறுத்தினாங்க, வெட்கப்படுத்தினாங்க, பழி வாங்கினாங்க, கஷ்டப்படுத்தினாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க, முள்முடி சூட்டினாங்க, ஈட்டியால குத்துனாங்க. அவருடைய என்னது சதைகள் எல்லாம் பிச்சு எடுத்தாங்க, அந்த சாட்டையில் அடிச்சு பிச்சு எடுத்தாங்க. ரத்தமெல்லாம் வடிஞ்சு கொண்டிருக்குது, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். தான் சாகும் சாகுறதான் நிலைமையில இருக்கிறார். அந்த நேரத்திலே அவர் என்ன செய்கிறார்? தனக்கு இருக்கிற பொறுப்பு, நான் மன்னிக்க வேண்டியவர், நான் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அவங்க மன்னிப்பு கேட்கிறாங்களோ இல்லையோ, அவங்க மன்னிக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லி அவங்க எண்ணுறாங்களோ, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ, அவர் என்ன செய்யறார்? நான் மன்னிக்க வேண்டியவர் என்றதை அவர் புரிஞ்சு கடைசி நேரத்தில் அவர் சொல்றாரு, இதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். விளங்குதா? அப்படியாக அவர் கடைசி நேரத்தில் மறிக்கும் தருவாயை கூட மற்றவர்களை மன்னிக்கிறார்கள். மன்னிக்கும்படி பிதாவிடத்திலே வேண்டிக் கொள்கிறார். எங்களுக்கு யாரையும் மன்னிக்க முடியாது. முடியுமா எங்களுக்கு? அந்த அளவு நாங்கள் பரிசுத்தவான்கள் கிடையாது, நாங்கள் பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனா மன்னிக்கக்கூடியவர் யார்? தேவன். அப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம்? ஆண்டவரை இவங்க மன்னிக்கும்படி பரிந்து பேசுகிறதான அந்த குணம் எங்களுக்குள்ள இருக்கணும். மற்றவர்களை பரிந்து பேசுகிறதான அந்த குணம் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். சரி, இதுதான் முதலாவது வார்த்தை. தேவன் அந்த நேரத்திலும் மற்றவர்களை மன்னிக்கும்படி பிதாவிடத்திலே வேண்டிக் கொள்கின்றார். விளங்குதா? அவர் யார் என்றதை அவர் சிலுவையில் இருக்கும் பொழுதும் அவர் மறக்கவில்லை. அவர் சுய விழிப்புணர்வோடு செயல்படுகிறார். விளங்குதா? மன்னிப்பு கேட்கிறாங்களோ இல்லையோ, நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்கிறதான அந்த பொறுப்பை அவர் உணர்ந்திருந்தார். விளங்குதா? அப்ப நாங்களும் இன்றைய நாளில் கிறிஸ்தவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டு அவர் விசுவாசிக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்களும் இந்த குணாதிசயத்தை எங்களுக்குள்ள நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் யாரும் சற்று நிமிடம் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று நாங்கள் ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே இந்த மன்னிக்கும் இந்த மனம், மன்னிக்கும் இந்த இருதயத்தை எனக்குள் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை எனக்குள் உருவாக்கும் என்று சொல்லுவோமா? வாய்களுக்கு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்போம். முதலாவது கேட்போம், ஆண்டவரே நான் உங்களுக்கு விரோதமாக
பாவம் செய்திருக்கிறேன். நான் உங்களுக்கு விரோதமாக அநேக பலவீனமான விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்திருக்கிறேன். முதலாவது என்னை மன்னியுங்க. அது மாத்திரமல்ல, நான் மற்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கேன். எனக்கு தெரியும் இந்த இடத்துல நிறைய பேர் நாங்கள் இருக்கிறோம், என்ன நான் உட்பட. நானும் ஒரு சில இடத்துல சொல்றேன், நான் மன்னிக்க மாட்டேன். நான் சொல்றது உண்டு, நாங்களும் சொல்றது உண்டு. அப்ப நாங்கள் இந்த நேரத்துல சொல்லுவோம், ஆண்டவரே இந்த நேரத்தில் எனக்கு யாரை எனக்கு மன்னிக்க முடியாமல் இருக்கிறதோ, அதாவது யாருக்கு எனக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாமல் இருக்கிறதோ அவர் எல்லாரையும் நான் நேரத்தில் நினைத்து கர்த்தாவே அவர்களை மன்னியும். அவர்களை மன்னிக்கும் மனப்பாங்கு எனக்குள்ள உருவாக்கும். அது மாத்திரமாக அவர்களை நீர் மன்னியும் என்று சொல்லுவோமா? எங்களை வேதனைப்படுத்துகிறவர்களாக இருக்கலாம், எங்களை துன்பப்படுத்துகிறவர்களாக இருக்கலாம், எங்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்களாக இருக்கலாம், எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களாக இருக்கலாம். அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் கர்த்தருடைய கரத்துக்கு நாங்கள் அழைப்பு கொடுப்போமா? ஒவ்வொரு ஆண்டவரத்தில் சொல்லுவோமா, கர்த்தாவே அவர்களை மன்னியும் ஆண்டவர். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை திறந்து நாங்கள் சொல்லுவோம், எங்களுடைய உள்ளங்களை திறந்து நாங்கள் தேவனத்தில் சொல்லுவோம், கர்த்தாவே நான் யாரை நான் மன்னிக்க முடியாத நிலையில் இருக்கிறதோ அவர்கள் அனைவரையும் நான் நிலத்திலே பாதப்படியே நான் நினைவு கொள்கிறேன். ஆண்டவரே எல்லோரையும் மன்னிக்கும்படியாக நான் நினைவு கொள்கிறேன் என்று சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவர், நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில் சுவாமி முதலாவது என்னை மன்னியும் ஆண்டவர். என்னுடைய பாவங்களை மன்னியும், உங்களுடைய பலவீனங்களை மன்னியும். கர்த்தாவே உமக்கு விரோதமாக நான் செய்ததான எல்லா காரியங்களையும் நீ மன்னிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவர். எனக்குள்ள ஒரு பரிசுத்த இருதயத்தை தந்துள்ளோம் ஆண்டவர். அது மாத்திரமல்ல, மற்றவர்களை மன்னிக்கும் அந்த பண்பை எனக்குள்ள ஏற்படுத்தி வரணும் ஆண்டவர். நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்படியான காரியங்களுக்குள்ளாக நான் கடந்து செய்கிறவனாக இருந்தாலும், கர்த்தாவே எனக்குள்ள இருக்கிறதா அந்த நற்பண்புகளை இழக்காமல் கர்த்தாவே உன்னோடு கூட ஓடத்தக்கதாக என்னோடு கூட வழிநடத்தும் ஆண்டவரே. உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் எங்களோடு கூட அந்த வழிநடத்தி இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஆமென். மன்னிப்பு கொடுக்கும் அந்த தன்மை எங்களுக்கு இலகுவாக வராது, சும்மா வராது. நாங்கள் இந்த நேரத்தில் கேட்கிறோம், ஆவியானவரிடத்துல கேட்கிறோம், உங்களை ஆவியானவரை நீங்கள் வழிநடத்துவாங்க. அதனால அவருக்கு மாத்திரம்தான் எங்களுக்கு அந்த இரண்டாவது வார்த்தை, சிலுவையிலே உள்ள இரண்டாவது வார்த்தை லூக்கா 23:43 வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உமக்கு சொல்கிறேன் என்றார். எனவே இது இரண்டாவது வார்த்தையாக இருக்கிறது. அதாவது சிலுவையிலே நீங்கள் பார்த்தது போல பல வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கலாம். ஆனால் முக்கியமாக பேசப்பட்ட சில 7 வார்த்தைகளைத்தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அதிலே இரண்டாவது வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கிறது, அது குறிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே இயேசு யாரை நோக்கி அப்படியாக வாக்கு கொடுக்கிறார். நாங்கள் வாக்கு கொடுக்கலாம், அது இலகுவாக இருக்கும். ஆனால் இயேசு இப்படியான ஒரு வார்த்தை கொடுக்கிறார். அதாவது இன்றைக்கு நீ என்னுடைய கூட பாரதேசில் இருப்பாய். பரதேசி என்பதையும் பரலோகம் என்பதையும் சற்று கவனித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். பரதேசி என்பது பரலோகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அது பரலோகம் அல்ல. ஆனால் கிறிஸ்துக்குள்ளாக மரித்த கர்த்தருடைய பிள்ளைகள் சென்று, அதாவது அவருடைய ஆத்மா செல்லும் இடம்தான் பரதேசி. அப்ப இயேசு கிறிஸ்துவும் அங்கே போகிறார். அது போலவே எங்களையும் அழைத்து செல்லத்தான் அவர் ஆயத்தப்படுகிறார். அதை நாங்கள் பார்ப்போம். கொலேசியர் 1 20 வசனம் முதல் 21 வசனத்தை நாங்கள் 22 வசனம் வரை நாங்கள் வாசித்து பார்ப்போம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராக்கவும், அதே போல குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாயும்
தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய மரணம், அதாவது நாங்கள் முதல் பார்த்த அந்த காணொளி கூடாக பார்த்தோம் எப்படிப்பட்ட பாடுகளை இயேசு அனுபவித்தார் என்பதை சித்தரித்து காட்டிய ஒரு காணொலியை நாங்கள் பார்த்தோம். அதிலே காட்டியதை விட அவர் அதிகமான வேதனைப்பட்டிருப்பார். அது எதற்காக என்றால் எங்களுக்காக. முதலாவது வார்த்தை கூட நாங்கள் பார்த்தோம் மன்னிப்பை பற்றி. இப்போது நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் மற்றவர்களை மன்னிப்பது போல நாங்கள் மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் அதை நாங்கள் சிந்தித்து பார்த்தோமானால் கர்த்தரிடம் மன்னிப்பு இல்லை. நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும். நாங்கள் கொடுக்காவிட்டால் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு இல்லை. அதே போல நாங்கள் இன்னும் ஒரு காரியத்தை செய்ய வைக்கும். இப்ப நாங்கள் மன்னிப்பு கொடுக்கறத பத்தி பேசணும். நாங்கள் மன்னிப்பு கேட்கறத பத்தி யோசிக்கிறோம். நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு என்று கர்த்தரிடத்திலே மாத்திரமே மன்னிப்பு கிடைக்கும். அந்த மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள அவரிடம் நான் கேட்க வேண்டும். முதலாவதாக நாங்கள் பார்த்தோம், அது அவர்களுக்கு இனாமாக கிடைக்கப்பட்டது. அதாவது இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அவர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், சொல்கிறார். அப்படியாக அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. ஆனால் நாங்கள் இப்போது கர்த்தரை பற்றி, அவருடைய பாடுகளை பற்றி, அதே போல சுவிசேஷத்திற்கூடாக நாங்கள் அறியப்பட்டிருக்கிறோம். அந்த அறிவுக்கூடாக நாங்கள் இப்போது கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்ப இங்க நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். லூக்கா 23 அதிகாரத்திலே, அதாவது இரு பக்கத்திலும் கல்வர்கள் இருவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார்கள். இயேசுவுடனே கூட வலது பக்கமும் ஒருவர் இடது பக்கமும். அதிலே ஒரு திருடர் இயேசுவை நோக்கி பார்க்கிறார். இப்ப நாங்கள் திருடர் என்ப வார்த்தை குறித்தும் நாங்கள் நேரம் பார்ப்போம். திருடர்னு சொல்லி நாங்கள் ஒருத்தரை பார்த்து இவன் கல்லை அப்படின்னு நாங்கள் லேசா நியாயத்தை இருக்கிறோம். இவன் திருடு, இவன் கொலைக்காரன், அப்படி செஞ்சுட்டான், இவன் அந்த சாமான கல் எடுத்துட்டான், இல்லாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது, அந்த மாதிரி நாங்கள் லேசா ஒருத்தரை பற்றி சொல்லிடுவோம். எங்களுக்கு அது ரொம்ப லேசு. எங்கள் வார்த்தைகளை எங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாமல் நாங்கள் அப்படி பேசுவோம். அதுவே ஒரு பாவமாக இருக்குது. இங்கே இந்த திருடர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நாங்கள் இன்னைக்கு திருடர்னு போட்டிருக்கு, அதனால அப்படி சொல்கிறேன். அவருடைய பேர் எனக்கு தெரியாது. அப்படியாக அந்த திருடப்பட்ட அந்த திருட்டுத்தனத்திற்கு உண்டாக பிடிக்கப்பட்ட அந்த நபரை இயேசுவின் பக்கத்திலே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள், இரு பக்கத்திலும். அதில் ஒருவர் பார்த்து சொல்கிறார், நீங்க, அதாவது நக்கலா சொல்றார், நீங்க தேவனுடைய குமாரனுடைய ஆனால், அதாவது நாங்கள் இப்ப யோசிச்சு பார்ப்போம் அந்த சோதனை காலத்துல சாத்தான் எப்படி சோதிச்சானோ அதே போலத்தான் இங்கேயும் இந்த திருட ஒரு மனுஷத்தான் இப்படி பேசுறாங்க நாங்கள் நினைச்சுதான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் மனுஷரை எதிரியா பார்க்கிறோம். அதனால தான் எங்களுக்கு மன்னிக்க முடியாது. ஆனா இந்த பாடல்கள்ல கடைசி பகுதி, இன்றைக்கு நாங்கள் கடைசியாக பாடிய பகுதியிலே கடைசி ஒரு வரி இருக்கிறது, சத்துரு தலை கவிழ்த்தோட நித்தமும் கிருபை செய்திடும். அப்ப நாங்கள் நினைப்போம், அப்ப எங்களோட எதிரி இல்லாட்டி எங்களுக்கு அடியை செஞ்ச யாரோ அவங்களோட தலை தான் கவிழணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை. அதுல சொல்லியிருக்கிற அந்த சத்துரு சாத்தான். அந்த சாத்தான் தான் அந்த மனுஷருக்குள்ளாக புகுந்து, அதாவது இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ், அதே போல சில நேரங்களிலே பேதுருவுக்கும் அவன் புகுந்தான் என்று கூறப்பட்டிருக்கிறது. அது போலவே மனுஷர் கூடாகவும் சத்துரு அப்படியாக புகுந்து வஞ்சிக்கிறான். அதே போல எங்களை சோதிக்கிறான். சோதனைக்காரன் என்று கூறப்பட்டிருக்கிற அந்த விஷயம், அதுதான் இந்த சத்ருவை பற்றி தான் சொல்லியிருக்கிறது. அப்ப நாங்கள் பார்க்கிறோம், சத்ரு என்று நாங்கள் நினைக்கிற நபர் சத்ரு இல்லை. அவருக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவி, சத்ருவினுடைய ஆவி இருக்கிறதுனால்தான் அப்படி நாங்கள் நினைக்கிறோம். அப்ப நாங்கள் இனிமே நினைச்சுக்கிறோம் அவங்கள நாங்கள் மன்னிக்கிறதுக்கும், அதே போல அவர்களும் மனுஷர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
நாங்கள் கர்த்தரிடத்துல இப்போ மன்றாடும் இப்படி பரமகிருதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல மன்னியும் அப்படின்னு கேட்குறோம், நீங்கள் மன்னிக்கிறது போல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. ஆனால் நாங்கள் நல்லா சிந்திச்சு பார்ப்போம். நாங்கள் மன்னிச்சாக்கா எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குங்கிறது நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோம். கர்த்தரிடத்துல நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்களுடைய பாவங்களுக்காக அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு அதை விட்டு விடணும். அப்பதான் ரட்சிப்பு. இப்ப இங்கே கொலை செய்ய 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல கர்த்தர் எங்களை ரட்சிக்கப்படுவதற்கும் அதே போல எங்களை குற்றமற்றவர்களாகவும் பரிசுத்தமாக்குவதற்கும் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் சிந்துதலுக்கூடாக எங்களை கர்த்தருடன் ஒப்புரவாக்குவதற்காகவே இந்த உலகத்திற்கு எங்களுக்காக அடிக்கப்பட்டார். எனவே நாங்கள் இந்த இப்ப ஒரு திருடர் இப்படி சொன்னார். அப்ப இயேசு என்ன அவர் பற்றி ஒன்றும் எதிராக அவருக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அதாவது இயேசு நினைத்திருந்தால் உடனே ஒரு இடி மின்னல் ஒன்று வரவேற்று அவரை கருக்கி போட்டிருப்பார். அவர் தூரமாக இல்லாமல் போயிருப்பார். ஆனால் முதல் சகோதரர் கூறியது போலவே அன்று இயேசு அப்படியான வார்த்தையை கேட்டு அதற்கு எதிராக ஒரு வேலையை செய்திருந்தால், அவருடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இருந்தால் இன்று நாங்கள் இங்கே இல்லை. அதுதான் அதே விடயம்தான். அப்போது இன்னொரு திருடர் இயேசுவிடம் கேட்கிறார், என்னை உங்களுடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்வீங்களா அப்படின்னு கேட்கிறார். பாருங்க, அதாவது 2வது வாசகத்திலே 23:43 இயேசு அவனை நோக்கி, நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இயேசு வாக்கு கொடுக்கிறார். அதற்கு முன் அவர் கேட்கிறார், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரணும் அப்படின்னு கேட்கிறார். இப்போ நாங்கள் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாங்கள் ஒவ்வொருவரும் பாவம் செய்கிறோம் தான். ஆனால் இயேசு மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். நம்ம பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டு அதை விட்டு விடுறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கார். எந்த நேரத்திலும் நாங்கள் இன்னைக்கு பார்த்தோம்னா இது ஒரு கடைசி நேரம். முதல் சகோதரர் கூறியப்போ கடைசி வார்த்தை மிகவும் முக்கியமா இருக்கிறது. இப்ப இவர் கடைசியா பேசுற வார்த்தை என்ன கேட்கிறார்? அடியனையும் நினைத்தரணும்னு சொல்லி கேட்கிறார், கேள்வி கேட்கிறார். நாங்களும் இந்த நேரத்துல கூட இப்ப நீங்க ஏதாவது ஒரு பாவத்தை விட்டு விட முடியாம இருக்கலாம். ஆனா இன்றைக்கு கூட இந்த நிமிஷத்துல கூட நீங்க நினைத்து கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டீங்கன்னா அவர் மன்னிப்பு கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கார் என்பதை நாங்கள் இந்த வார்த்தைக்கூடாக இன்றைக்கு பார்க்கிறோம். நாங்கள் அனைவரும் ஜெபம் செய்வோம். ஒருவரும் அமைதியாக இருந்து ஜெப நிலையை காத்திருப்போம். அன்பும் இறக்கும் இருந்த கர்த்தாவை, அந்த காலைகளிலே எங்களை ஒன்றாக இணைத்து இப்படியாக ஆலயத்துக்கு உங்களுடைய வார்த்தைகளை கேட்கப்படுத்திருக்காக கர்த்தாவை, அதே போல உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நாங்கள் இன்னும் விதத்திலும் அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செய்ய வைக்கிறோமோ அதை எங்களுக்கு கிருபை கொண்டதை அதை நாங்கள் அதே போல நாங்கள் விட்டுவிட முடியாமல் இருக்கும் ஒவ்வொரு பாவங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கும் கர்த்தாவே. அதே போல எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். ஆமென். நான் சகோதரர்கள் விடயங்களை மறுபடியும் நினைவு கூறுகிறேன். நாங்கள் மன்னிப்பை பெறுகிறவர்களாக மாத்திரமல்லாமல் மன்னிப்பை கேட்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். சரியா? அது மாத்திரமே நான் ஒரு சில 2 காரியங்களை நான் அவரோடு கூட இணைத்துக் கொள்கின்றேன். அவருடைய விளக்கத்தோடு கூட அந்த இடத்துல பாருங்க, 2 கல்லர்கள் இருக்கிறார்கள். என்ன இந்த 2 கல்லர்கள் ஒருத்தர் பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இன்று நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்றாருல்ல. இயேசு அவனை நோக்கி,
இன்றைக்கினே என்று கூட பாரதீசில் இருப்பாய் நீயாகவே என்று சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல பாருங்க, 2 கலர்கள் இருந்தாங்க. இந்த 2 கலர்களும் தான் செய்ததான தவறுக்காக அவங்க தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அவங்க செய்த தவறுக்காக தான் அவங்க தண்டனையை அனுபவித்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவாக தண்டனை செய்தனால் தண்டனை அனுபவித்தாரா? இல்லை. அப்ப இந்த கல்லன் கேட்கிறான, நான் ஆண்டவரே நீ இந்த ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைவு கூறும். அப்ப அந்த கல்லன் இயேசு நிந்திக்கப்படுகிறார், பாடுகள் அனுபவிக்கிறார், தம்மை போல ஒரு கைதியாக தான் தொங்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறான். ஆனாலும் அவன் அறிந்திருந்தான், அவர் அப்படியான சூழ்நிலையில் இருந்தாலும் அவரை தேவ ராஜ்யத்தின் ராஜாவென்று அவன் அறிந்திருந்தான். அந்த கல்லன் அறிந்திருந்தான் இவர் இந்த தேவ ராஜ்யத்தின் ராஜா அப்படின்றத அந்த கல்லன் அறிந்திருந்தான். சரியா? அப்ப நாங்கள் ஒரு காலமும் ஒருத்தருடைய வெளி அரங்கமான தோற்றத்தையோ அவர் செல்கிறதான அந்த சூழ்நிலையிலையோ வைத்து அவரை பற்றி நம்ம எடை போட கூடாது. அவரை என்னது அவருடைய வெளியரங்கமான காரியங்களை பற்றி பார்த்து ஒருவனை எடை போடக்கூடாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குறாரு. அவர் தவறு செய்தவர் கிடையாது, தவறு செய்யாம தொங்குறார். ஆனா அவர் ஒரு குற்றவாளியா தான் அந்த இடத்துல தொங்குறார். ஆனா அதை பார்த்து நாங்க அவர் தவறு செய்தவர்னு சொல்லி எண்ண முடியாது. அப்ப நாங்க கிறிஸ்தவர்களாக நாங்க ஒருத்தருடைய வெளித்தோற்றத்தையோ அவருடைய சூழ்நிலைகளை பார்த்து அவர்கள் யாருன்னு சொல்லி நாங்கள் இடை போடக்கூடாது. அவருடைய உதாரணம் இல்லை, அவர் உண்மையான விஷயங்கள் என்னன்னு சொல்லி அவங்க நாங்க இடை போடணும். அது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவானவர் கூட அந்த இடத்துல பாருங்க, அவருக்கு எல்லாம் எதிராக இருந்தாலும் அவர் யார் என்பதை அவர் மறக்கவில்லை. சரி, நான் முதல்ல சொல்றது பாருங்க, அவர் யாருன்னு சொல்லி அவர் மறக்கவில்லை. அவர் ராஜ்யத்தின் ராஜா என்பதை அவர் அந்த நேரத்திலையும் உறுதிப்படுத்துகிறார். அதனாலதான் சொல்றார், என்னது, இயேசு அவரை நோக்கி இன்றைக்கிலே என்னுடனே கூட பாராதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சரியா? இந்த 2 காரியத்தையும் நீங்க சோதரன் என்று சொன்ன விடயங்களோடு கூட அதையும் நீங்க இணைத்துக் கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் யாவரிலிருந்து ஒரு பாடலை பார்த்தீங்கன்னு சொன்னா 7 வசனங்களும் அந்த பாடலில் உள்ளடக்கி 7 வசனங்கள் சிலுவையிலே நாங்கள் தியானிக்கிறதான 7 வசனங்களும் அதில் உண்டு. நாங்கள் 3வது வசனத்தை நாங்கள் தியானிக்க போகின்றோம். நாங்கள் 3வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 28. தமக்கு அன்பாயிருந்த சிஷ்யனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சிஷ்யரை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சிஷ்யன் அவளை தன்னிடம் ஏற்றுக் கொண்டார். ஆமென். அல்லேலூயா. பின்பு அந்த சீசனை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக் கொண்டார். சரியா? பாருங்க, இயேசு பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பாடுகளை குறித்ததான கவலைப்படுகிற பரிதாபப்படுகிற அநேகர் அந்த இடத்துல இருந்தாங்க. அந்த கூட்டத்துல அவருடைய தாயார் ஆகிய மரியாளும் இருந்தார். இல்லைங்களா? அந்த பாடுகள் அனுபவிக்கிற நேரத்திலும் இப்படியான ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலக பிரகாரமாக ஒரு மனிதனாக இருந்தபடியினால் மாத்திரமல்ல, அவர் 100% கடவுளாகவும் இருந்தபடியினால் அவர் என்ன செய்கிறார்? அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான பொறுப்புகளை அவர் மறக்காதபடி இருக்கின்றார். சரியா? தன்னை பெற்ற தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு என்பதை அவர் இந்த நேரத்திலும் என்ன செய்தார்? உணர்கிறார். ஆனா பாருங்க, பைபிள்ல இயேசு கிறிஸ்துவான இந்த உலக பிரபாவம் ஒரு சில இடங்கள்ல மரியாதை பத்தி இப்படி சொல்றார், உனக்கும் எனக்கும் என்ன. சீசர்கள் சொல்றாங்க, மரியாதை உங்களுடைய தாய் வெளியில இருக்கிறார். அப்படி சொல்ற, என்னுடைய தாயா என்று கேட்கிறார். சரியா? ஒரு சில இடங்கள்ல சொல்ற. ஆனா பாருங்க, இந்த சிலுவையில் இருக்கும் பொழுது கடைசி நேரத்திலையும் அவர் தன்னை இந்த உலகத்துக்கு உருவாக்கின இந்த தாயை அவர் என்ன செய்யல? மறக்கவில்லை. சரியா? அவரை மறக்கவில்லை. அத்தாய் உயிரோடு இருக்கும் வரை அவளை பார்க்க ஒரு துணை வேண்டும் என்பதை அவர்
யோசிக்கின்றார். சரியா? அவர் உணர்கிறார். அப்பொழுதுதான் யோவானை நோக்கி சொல்றார், இதோ உன்னுடைய தாய் என்று சொல்லி யோவானுக்கு தன்னுடைய தாயை ஒப்புகிறார். அது மட்டும் இல்ல, அந்த சீசனை நோக்கி என்ன சொல்றாரு பாருங்க. சீசனை நோக்கி இதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். சரியா? இந்த நேரத்துல 2 விதமான காரியங்கள் நடக்குது. ஒன்று, தாய் கிட்ட சொல்றா இதோ உன்னுடைய மகன் என்று சொல்லி, சீசன் இடத்துல சொல்றா இதோ உன்னுடைய தாய் என்று சொல்லி. சரியா? ஒரு ஒப்பந்தம் அந்த இடத்துல ஏற்படுத்துகிறார். விளங்குதா? இப்ப நாங்களா இருந்தா என்ன, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவோம். ஆனால் நான் கேட்கறதுல உனக்கு பார்த்துக்க முடியுமா, இதை பொறுப்பு எடுத்துக்க முடியுமா, நாங்கள் ஒன்றும் பேச மாட்டோம், பொறுப்பு கொடுத்துட்டு போயிடுவோம். சில அதான் நாங்கள் நிறைவேற்றோம். ஆனால் பொறுப்பை கொடுக்க முதல் 2 பேர்த்தையும் என்ன செய்கிறார், சமாதானப்படுத்துகிறார். மாத்திரமல்ல 2 பேர்த்தையும் இணைக்கிறார். அப்ப அந்த நேரம் முதல் அந்த சீசன் அவனை தன்னிடத்து அப்ப தன் தாய்க்கு செய்ய வேண்டிய பொறுப்பை நிறைவேற்றுகிறார். இன்றைக்கு நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இன்றைக்கு பிள்ளைகள், நாங்களும் ஒரு சில நேரங்களில் பிள்ளைகள், நாங்கள் எவ்வளவு வயதாக இருந்தாலும் நாங்களும் பிள்ளைகளாக இருக்கிறோம். உங்களுடைய தாய் தகப்பன்மார் எங்களோடு இருக்கிறார்களா இருக்கலாம். மாத்திரமே இந்த பிள்ளைகள், எங்கள் பற்றியில் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் என்னத்தை கற்றுக் கொடுக்கிறோம், அது முக்கியம். சபையாகிய நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இயேசு அன்று அந்த சிலுவையில் அந்த காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார். சரியா? சிலுவையிலே கடைசி பரியந்தம், கடைசி நேரத்தில் தன்னுடைய உயிரை விடுகிறதா அந்த சந்தர்ப்பத்திலும் அவர் என்ன செய்கிறார், தனக்கு இருக்கிறதான பொறுப்புகள் என்னன்னு சொல்லி அவர் உணர்கிறார். இன்னைக்கு அநேக ஊழியத்துக்கு வராங்க. ஊழியத்துக்கு வரும்பொழுது என்ன சொல்லுவாங்க, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், நான் எனக்கு இருந்ததா எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்தேன், எனக்கு இருந்தது தாய் தகப்பன் சொந்தம் சொத்துக்கள் நண்பர்கள் உறவிட எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்து ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்ய போறேன்னு வராங்க. விளங்குதான்? அப்ப வந்துட்டு ஊழியம் செய்யறவங்க என்ன செய்வாங்க, என்னுடைய அம்மா அப்பா சகோதர சகோதரர் மறந்துடுவாங்க. பைபிள் ஒரு சில இடங்கள் இருக்குன்னு ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய ஊரையும் விட்டு நான் சொல்ற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. சரியா? மரித்தோரை மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும் என்று சொல்லி ஊழியத்துக்கு வர சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பாருங்க, நாங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான பொறுப்புகளை நாங்க மறக்கக்கூடாது. சரியா? இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. நான் போன கிழமை எந்த ஊருக்கு போயிருந்தேன், பிறந்து வளர்ந்துதான் ஊருக்கு. நான் சொல்றதுக்கு வைக்கப்பட மாட்டேன். என்னுடைய சகோதரனுடைய மகன் சொல்லுங்க, எனக்கு இவன் இனிமேல் தாய் கிடையாது, ஏன்னா அவன் எனக்கு தேவையான செய்ய வேண்டிய பொறுப்புகளை ஒழுங்காக நிறைவேற்றலை. எனக்கு இந்த சமூகத்தில் எனக்கு ஒரு இடத்தை அவங்க உருவாக்கி கொடுக்கல, அதனால நான் இவங்களை இனி என்னுடைய தாயை நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு. சரியா? அப்ப இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் இந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு பெற்றோர்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் பெற்றோர்களுடைய அரவணைப்புல இருக்கிறாங்க, பெற்றோர்களோடு இருக்கிறாங்க. பெற்றோர்களிடத்துல இருந்து எனக்கு எதுவும் கிடைக்காதுன்றதான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்களை விட்டு விலகிறாங்க. பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும் என்பதான சூழ்நிலைக்கு வரும்பொழுது அந்த பொறுப்புல இருந்து அவங்க என்ன செய்யறாங்க, எனக்கு செய்ய முடியாது, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு தொழில் ஒன்றும் இல்லை, நான் உதவி செய்கிறதான நிலைமையில் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, தாயும் தகப்பனையும் விட்டு கொடுக்கிறார்கள். ஆனாலும் நானும் நீங்களும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்துக்கு எங்களை உருவாக்குறதான பெற்றோர்களை நாங்கள் கனம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். பெற்றோர்களை கனம் பண்ணும் பொழுது எங்களுடைய ஆயுசு அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய தாயும் தகப்பனையும் கவனிக்கிறவனுக்கு என்னது, நீண்ட ஆயுள். சரியா? அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையின் அந்த பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் தனக்கு இருக்கிறதான பொறுப்புகள் என்று சொல்லி அது பாருங்க. அரவணைப்பு ஆதரவு என்று சொல்லும் பொழுது அது 2 விதமான காரியங்கள் உண்டு. ஒன்று வந்து என்னது, ஐக்கிய ரீதியான அரவணைப்பு. ஐக்கிய ரீதியான அரவணைப்புன்னு சொன்னா என்னது, கடைசி காலத்துல எனக்கு ஒரு தோணை என்னோட கூட யார் சார் இருக்கணும் சொல்லுவாங்க தானே. கடைசி காலத்துல எனக்கு ஒரு கஞ்சி ஊத்துறதுக்கு யார் சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் சொல்றாங்க, கேட்டுப்பீங்க தானே. அப்போ அவங்கள வந்து அன்பா அரவணைக்கிறதுக்கு அந்த ஐக்கிய ரீதியான உறவு ஆதரவு கடைசி காலத்துல எங்களே இருக்கணும். அது மாத்திரமல்ல, தேவை ரீதியான உறவு ஆதரவு, அவங்களுக்கு தேவையான காரியங்களை சந்திப்பதற்கு பெற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த ஆதரவு கிடைக்க வேண்டும். அப்போ கடைசி காலத்துல
பெற்றோர்களை நாங்கள் கவனிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. பெற்றோர்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய பெரியவர்களை, ஒரு சில என்னுடைய அக்காவாக இருக்கலாம், அண்ணாவாக இருக்கலாம், என்னுடைய மாமா பாட்டி தாத்தாவாக இருக்கலாம், அவர்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உண்டு. மிக முக்கியமாக கிறிஸ்தவர்கள் நாங்கள் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியானவர்கள். அப்படியா இல்லையா? கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் முன்மாதிரி. உலகத்தில் போயிட்டு பாருங்க, கேட்டு பாருங்களேன், கிறிஸ்தவர்கள் அவங்க தவறு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு என்னது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் தவறு செய்ய மாட்டோம்ன்றதான எதிர்பார்ப்பு உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. நாங்கள் நன்மை செய்கிறவர்கள், மற்றவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள்ன்றதான ஒரு எதிர்பார்ப்பு வெளியில் உள்ளவங்களுக்கு இருக்குது, உலகத்தில் உள்ளவங்களுக்கு இருக்குது. அதனால் நாங்களும் நீங்களும் கவனமாக இருக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருக்கிறோம். அதனால நாங்கள் அவர் என்ன செய்தாரோ, அவர் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை பின்பற்றுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். சரியா? இப்போ நாங்கள் யாவரும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த நட்பு நாங்கள் கர்த்தர் சாமிங்க மத்தியில் எங்களுடைய ஜீவியத்தில் உண்டு பண்ணணும். நல்லதுதான். நாங்கள் யாவரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்கிறதான நேரத்தில் நாங்கள் கத்திரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். என்னுடைய தாயை, தகப்பனை, என்னுடைய பெரியவர்களை கவனிக்கும், அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும், அவரை பாதுகாக்கும் பொறுப்பு எங்களுக்கு உண்டு. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் இருக்கும் பொழுது அந்த அவருடைய பொறுப்பை அவர் நிறைவேற்றினார். அப்படியாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான இந்த பொறுப்புகளை நிறைவேற்ற தேவையான மன தாழ்மை, பொறுப்புணர்வு பெற்றத்தான் எங்களுக்கு ஏற்படுத்தும்படியாக நம்ம தேவத்தில் எங்களை கொடுத்து யாராவது ஒருத்தர் சபையில் யாராவது ஒருத்தர் ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, கிருபை நிறைந்த எங்கள் தகப்பனே, சிலுவையிலே அறையப்படுகிற அந்த நேரத்திலே கூட ஆண்டவரே, நீங்கள் மற்றவர்களை கனம் பண்ணுகிறவராய், மற்றவர்களுக்கு ஆண்டவரே சுவாமி இழக்கப்படுகிறவராய் நீங்கள் இருக்கிறீர்கள். தகப்பனே, நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே பெரியவர்களை நேசிக்கிறவர்களாக, மூத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, ஆண்டவரே சுவாமி ஆதரவற்றவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களாக மாற்றுங்கள் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம், அன்பு, அந்த இரக்கமும் அன்பும் எங்கள் இடத்திலே நீடிய காலமும் சார்ந்த குணத்தோடு நிறைந்திருக்க உதவி செய்யுங்கள். அந்த நிறைவை மற்றவர்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுக்க எங்களையும் அபிஷேகித்து வழி நடத்த வேண்டும் என்று இந்த காலை நேரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. அடுத்த வார்த்தைக்கு கடந்து வரப்போகிறோம். 4வது வார்த்தை, சிலுவையிலே 4வது வார்த்தை, மத்தேயு 27:46 வசனம். மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இப்போது இந்த வார்த்தையை குறித்து நாங்கள் இன்னொரு கருத்தை பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 22:1 வசனத்திலே, அதாவது தாவீது எழுதிய சங்கீதத்திலே 22வது வசனம் 1வது வசனத்திலே இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போது நாங்கள் யோசிக்கலாம், முதலாவது பார்த்தோம், அந்த திருடர் இயேசுவை நோக்கி கேட்கிறார், ஒருவர் ஏளனப்படுத்துகிறார். அதே போல இயேசு மன்னிக்க தயாராக இருந்தார். அந்த காரியங்களை குறித்து பார்த்தோம். இப்போது பார்க்கிறோம், இயேசு கர்த்தரை நோக்கி ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தத்துடன் சொல்லும் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப முதல் நாங்கள் பார்த்தோம், அவர் வல்லமை உள்ளவர், அதிகாரம் உள்ளவர், ஆனாலும் அதை அவர் அந்த நேரத்திலே பயன்படுத்தவில்லை. இப்போதும் நாங்கள் பார்க்கிறோம், அவர் கைவிட்டதாக கூறுகிறார். அப்ப இந்த உலகத்தை படைத்த கடவுள் அவரே தன்னை பார்த்து கேட்கிறாரா அப்படின்னு சொல்லி நாங்கள் சில நேரங்களே யோசிச்சு பார்க்கலாம். ஆனால் சின்ன பிள்ளைகளை பார்த்து கேட்டேன்னா ஒரு கேள்வி, ஸ்கூலில் நீங்கள் போகிற ஸ்கூலில் ஒரு ட்ரிப்புக்கு ரெடி பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ட்ரிப் போக போகிறோம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படியெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனால் ஒரு ஆளை விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த ஒரு ஆளுக்கு எப்படி இருக்கும்? யாராவது இப்போ நம்ம
இது இருக்கா? இப்போ இங்கே இருக்கிற இந்த தம்பிக்கிட்ட கேட்டோன்னா உங்களோட கிளாஸில் நீங்கள் ட்ரிப் போகிறீங்களா? அப்போ ட்ரிப் போகக்குள்ள உங்களை மட்டும் விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? கவலையாக இருக்கும் தானே? இதே தான் இயேசு எங்களை இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படும்படி அவருடைய உயிரை கொடுத்தார், அவருடைய ரத்தத்தை சிந்தினார், பலியாகினார். அது போலவே எங்களை மீட்கிறதுக்காக அப்படி செய்தார். ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் விட்டு கைவிடப்படாத நிலைமையில இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். அதுதான் அவர் அப்படியாக கதறார். இப்போ நாங்கள் யோசிச்சு பார்க்குறோம், இப்படி உதாரணமாக அந்த ட்ரிப் கதையை சொல்லி. ஆனால் உண்மையாக நடக்க போகிற காரியங்கள் வருகிற காலங்களிலே, அதாவது கர்த்தருடைய வருகைக்கு முன்னதாக ஒரு காலம் வரும். அந்த நேரத்திலே சில பேர் காணாமல் போறவங்களுடைய அந்த பட்டியலில் இடப்படுவாங்க சில பேர். அப்போ நாங்கள் அந்த காணாமல் போன லிஸ்டில் தான் இருப்போம். கர்த்தருடைய செயல்களை செய்தோம்னா, அவர் சொல்றபடி நடந்துக்கிட்டோம்னா நாங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்போம். அவர் அவருடைய பிள்ளைகளை அவர் வசத்திலே எடுத்துக்கொள்வார். அந்த நேரம் தான் எல்லாரும் அந்த திடீர்னு இப்போ நாங்கள் இப்போ சபையில் இருக்கோம், நான் பிரதர் எல்லாரும் இருக்கோம். திடீர்னு பார்த்தா இங்கே நானும் பிரதர் மட்டும்தான் மிச்சமா. இப்போ உங்கள் எல்லாரையும் காணுமா? இங்கே காணும். ஐயோ, இவ்வளோ நேரம் இருந்தாங்க, இங்கே 20 பேருக்கு மேலே இருந்தாங்க எங்கே அப்படின்னு சொல்லி நானும் பிரதரும் தடுமாறும். அது ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு சொன்னேன். இது ஒரு நாளைக்கு நடக்கும். ஆனால் நாங்கள் அந்த நாளுக்கு ஆயத்தமாகும் படி கர்த்தர் என்ன எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரோ அவருடைய வார்த்தைகள் கூட நாங்கள் நடக்கிறோமான்னு சொல்லி பார்ப்பார். முதல் நாள் சொன்னது போல நாங்கள் மன்னிக்கிறவர்களா இருக்கணும். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு, அவர்கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்கறது லேசு. நாங்கள் சுயநலவாதிகளா இருக்கக்கூடாது. அதே போல நாங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர்கள் சொல்லியிருக்கிறார். அப்போ நாங்கள் நியாயம் தீர்க்க கூடாது. நாங்கள் முதல் சொன்னது போல திருட, கொலைக்காரர் அப்படின்னு சொல்லி நாங்கள் தீர்ச்சி பண்ணக்கூடாது. நாங்கள் அவங்களையும் ஒன்றாக தான் நாங்கள் பார்க்கணும். நாங்கள் அப்படிப்பட்ட இருதயத்தை கொண்டவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நாங்கள் இப்படியான காரியங்கள் செய்யாமல் போனோம்னா என்ன லிஸ்ட்டில் வருவோம்னா, அந்த காணாமல் போன லிஸ்ட்டில், அந்த லிஸ்ட்டில் நாங்கள் வர மாட்டோம். கைவிடப்பட்ட லிஸ்ட்னு ஒன்று இருக்குது, கைவிடப்பட்ட பட்டியல். அப்போ கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை முன்கூட்டே ஒரு குழுவினரை எடுப்பார். பின்பும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவரிடம் மன்னிப்பு கேட்டு என்னையும் உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளும் அந்த கல்வன், அந்த சிலுவையில் இருந்த கல்வன் கூறியது போல நாங்களும் கேட்டு மனம் திரும்பி அந்த நேரம் ஒரு பாடுன்ற ஒரு காலமாக இருக்கும். அதாவது வருகிற காலங்களில் ஒரு நல்ல காலம் ஒன்று வரும். அந்த காலத்துக்குள்ள கர்த்தர் அவருடைய பிடித்த பிள்ளைகளை, பிரியமான பிள்ளைகளை எடுத்துக்கொள்வார். அந்த காலத்திலேயே நாங்கள் செல்வோம் சொல்லி நாங்கள் யோசிப்போம். அந்த காலத்தில் செல்வோமா, இல்லாட்டி பிறகு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த பஞ்சத்திலேயே அடிபட்டு யுத்தத்திலேயோ இல்லாட்டி எதுலையாவது அடிபட்டு துன்பப்பட்டு கர்த்தர் இடத்துல போகிறதா அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு முடிவு எடுப்போம். கர்த்தர் அதுதான் இங்கே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு அது வசனம் கர்த்தர் எங்களுக்காக சொன்ன வசனம், நாங்கள் சொல்கிற வசனம். அந்த நேரம் நாங்கள் யோசிப்போம். இப்போ இந்த தம்பி கிட்ட நான் கேட்டது போல ஒரு ட்ரிப் போயிட்டு இப்போ விடுபட்டாலே ஒரு கவலை. அந்த மாதிரி இந்த உலகத்துல இருந்து பரலோக ராஜ்யத்துக்கு போகிற அந்த சான்ஸ் இல்லாமல் போச்சுன்னா எவ்வளோ கவலையாக இருக்கும். இப்போ கடவுள் எங்களுக்காக கவலைப்படுறாரு, எங்களை எடுத்துக்கிறதுக்காக. பாருங்க எவ்வளோ ஒரு அன்பு, அந்த ஆதி அன்பு, அந்த நிபந்தனைகளுக்கு அந்த அன்புனால தான் அவர் எங்களை தேடி வந்தார், அவருடைய உயிரை கொடுத்தார். அவர் எங்களை அவர்கிட்ட எடுத்துக்கொள்ளும்படியாக இப்படியாக இந்த வசனத்தை சொன்னார். இந்த வார்த்தைகள் கூட நாங்கள் யோசிச்சு பார்ப்போம். நாங்கள் எந்த நேரங்களில் இந்த மாதிரி நிலைமையில இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்போம். கர்த்தரை நாங்கள் விட்டுட்டு தூரமாக போகிற மாதிரி இருந்தால் அந்த நேரம் இந்த வசனம், அதாவது அந்த நேரம் கர்த்தர் எங்களுக்கு சகாயம் செய்ய மாட்டார். அந்த நேரம் நாங்கள் அவரை விட்டுட்டு போயிட்டோம்னா நாங்கள் தான் அவரை விட்டுறோம், அவர் இல்லை எங்களை விட்டுறார். அதை நாங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வசனத்தை நாங்கள் பிழையாக புரிஞ்சுக்க கூடாது. ஒரு நாள் கர்த்தர் எங்களை அவர்
வசப்படுத்திக் கொள்ள அவருடைய பிள்ளைகளாகும் படித்தான் அவர் எங்களை தேடி தேடி வாரார். நாங்கள் தான் அவருடைய பிள்ளைகள். இப்போ நாங்கள் யோசிப்போம், இனிமேலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நாங்கள் நடந்து கொள்கிறோமான்னு சொல்லி நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். சற்று நேரம் நாங்கள் அமைதியாக இருப்போம். நாங்கள் அந்த நேரத்தில் சிந்திப்போம். நாங்கள் எந்தெந்த காரியங்களிலே கர்த்தருடைய வார்த்தைகள் கூடாக நாங்கள் நடக்காமல் போனோம் என்று. நாங்கள் முதல் பார்த்தது போல அந்த எங்களுக்கு கிடைத்த பொறுப்பை நாங்கள் உதாசீனப்படுத்தி கர்த்தருடைய கற்பனைகளை கூறியபடி நாங்கள் எங்களுடைய தகப்பனையும் தாயும் கனப்படுத்தாமல் போனோமா என்றும் நாங்கள் யோசித்து பார்ப்போம். அப்படி செய்திருந்தால் நாங்கள் இன்றைக்கு மன்னிப்பு கேட்டு நாங்கள் எங்களுடைய தகப்பனையும் தாயும் நோக்கி நாங்கள் செல்வோம். அவர்களிடத்திலும் மன்னிப்பு கேட்போம். அவர்களோடு ஒப்புரவாகவும் கர்த்தரிடத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்போம். அதே போல இன்னுமாய் நாங்கள் எந்தெந்த விதத்திலே நாங்கள் மற்ற மனிதர்களை நாங்கள் விரிவாக பார்த்தோமோ அந்த காரியத்தையும் நாங்கள் சிந்தித்து பார்த்து இன்றோடு அதை விட்டு விடுவோம். இனிமேலும் அதை செய்யாதபடி கர்த்தரிடத்திலே மன்றாடுவோம். அதே போல இன்னுமாய் நாங்கள் மன்னிக்காமல் போன ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து கூட சிந்திப்போம். நாங்கள் அந்த குறிப்பிட்ட நாளிலே கர்த்தருடைய பந்தியிலே சேர ஆயத்தமாகவும் அவருடைய பந்தியிலே சேராமல் விட்டுவிடாத அந்த கைவிடப்பட்ட நிலையில் இருக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்கள் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவருடைய ஆத்மக்களும் உண்மையே நம்பியிருக்கிறது கர்த்தாவே. ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நாங்கள் உம்மோடு வர எங்களுக்கு கிருபை செய்தல் கர்த்தாவே. உம்முடைய வழிகளிலே நடக்க எங்களுக்கு கிருபை கொண்ட கர்த்தாவே. அனைத்து காரியங்களும் உடைய பாதத்திலே வைக்கிறேன் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். நாங்கள் அடுத்த வார்த்தைக்கு அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எந்த அளவு அவர் பாடுகள் அனுபவிச்சிருந்தார், எந்த அளவு இந்த பாடுகளின் உச்சத்துக்கு அவர் போயிருந்தார், அவர் சொல்லியிருப்பார் இருக்கும், ஐயோ எனக்கு தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ அந்த பாடுகளின் உச்சம், மாம்சத்தின் பாடுகளின் உச்சத்துக்கு போன நாங்கள் சொன்னால் ஐயோ எனக்கு தாகமாக இருக்குது. அப்போ நாங்கள் இந்த காலைகளில் நாங்கள் ஒரு சற்று நிமிடம் நாங்கள் அவர் பட்டதான பாடுகளை குறித்து நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் முதலிலே நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வீடியோவோடு காட்டினோம். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அறையப்படும் பொழுது இந்த உலகத்திலே பாடுகளை அனுபவிக்கும் பொழுது அவர் எப்படி பாடுகளை அனுபவிச்சிருந்திருப்பார், எப்படியான ஒரு பாடுகளுக்குள்ளாக ஒரு பாடுக்குள்ளாக போயிருப்பார் என்பதை காட்டும் முகமாக நாங்கள் ஒரு வீடியோவை நாங்கள் காட்டுவோம். அப்போ நாங்கள் யாரும் எழுந்திருந்து ஒரு சற்று நேரம் நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்காகப்பட்டதான பாடுகள் எப்படியாக இருக்கும், அந்த பாடுகளை குறித்து நம்ம யோசிச்சு நாங்கள் உணரப் போகிறோம். நாங்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தால் இயேசு கிறிஸ்துவானவர் இவ்வளவு பாடுகளுக்குள்ளாக சென்றிருப்பார். அந்த அளவு பாடுகளுக்குள்ளாக போவதற்கு நாங்கள் எந்த அளவு நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். சாட்டையினால் அடிக்கப்படுகிறார். அந்த வீதிகளிலே அந்த பாரமான சிலுவையை சுமந்து போறார். முள்முடி சூட்டப்படுகிறார், ஈட்டியாலே குத்தப்படுகிறார், கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் இந்த சிலுவையிலே அறையப்படுகிறார். சற்று யோசித்து பார்ப்போம். உங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பதாக அவைகள் நாங்கள் கொண்டு வருவோம். நாங்கள் மனக்கண்களுக்கு முன்பதாக அந்த பாடுகளை நாங்கள் கொண்டு வருவோம். நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக தனிப்பட்ட விதமாக நாங்கள் யோசிப்போம், நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், நாங்கள் தியானித்து பார்ப்போம். இவர் இந்த அளவு பாடுபடுவதற்கு நாங்கள் எந்த அளவு பாவங்களை செய்திருக்கிறோம், நாங்கள் எந்த அளவு பாவங்களை செய்திருந்தால் இந்த அளவுக்கு இவர் பாடுபட்டிருப்பார். அவர் அன்று பாவம் செய்தவர்களுக்காகவும் இன்று பாவம் செய்கிறவர்களுக்காகவும் எதிர்காலத்திலே பாவம் செய்கிறவர்களுக்காகவும் அவருடைய வாழ்க்கையை அவருடைய உயிரை அவர்களுக்கு கொடுத்தார். எங்களை மீட்கும்படியாக, எங்களை பாவத்தில் மீட்டு ரட்சித்து மறுபடியும் தேவனுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கிறதான தொடர்பை ஏற்படுத்துவதற்காகவே தானே அவருக்கும் தேவனுக்கும் இடையில இருந்ததால் அந்த உறவை விட்டு போடுவார். பாவ பரிகாரியாக, பாவத்தை சுமந்து தீர்க்கும் ஆட்டுக்குட்டியாக
தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் தான் முதலாவது வார்த்தையில் அவருக்கு தேவனோடு கூட இருந்ததான அந்த தொடர்பை உணர முடியாமல் இருந்தது. அப்படியாக எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்க போகிறோம். நாங்கள் சொல்லுவோம், கர்த்தாவே நீர் அந்த சுமந்த பாவத்தின் நிமித்தமாக நீர் பட்டதான பாடுகள் நிமித்தமாக எங்களுடைய ஜீவியத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் யாவரும் எங்களை ஒப்பு கொடுப்போமா? நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டிருக்கிறதான இடத்துல யாராவது செவியுங்கள். இந்த இடத்துல இருக்கிறதான இந்த இடத்துல இன்னைக்கு இல்லாத எல்லோரும் நாங்கள் காத்து ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவர் இந்த நாளில் எங்களை விடுதலை செய்யும்படி, பாவத்திலிருந்து விடுதலை செய்து பரிசுத்த வாழ்வை வாழ பரிசுத்த ஆவியான மூலமாக எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாக்கி போனதையா. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து நடத்துகிற அன்பு தகப்பனே சுவாமி, இதோ அந்த அருமையான நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய 7 வார்த்தைகளையும் ஆண்டவரே நாங்கள் தியானிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருந்து நீங்கள் அசைவாடுகிற கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்காக இவ்வளவு பாடுகளை நீங்கள் சுமந்த ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி ஆண்டவரே எங்களை சுத்தப்படுத்தி எங்களை தூய்மையாக்கி ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய பரிசுத்தராய ஆண்டவரே சுவாமி, எங்கள் மத்தியில் நீங்கள் வாசம் பண்ணுகிற கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் தருகின்றோம் ஆண்டவரே. அப்பா, அனைத்திலும் ஆண்டவரே உங்களுடைய ஜீவ ரத்தம் ஊடுருவி எங்களை சுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம் ஆண்டவரே. சுவாமி, சிலுவையில் அறையப்பெற்ற இந்த நாளை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே. நீர் எமக்காக ஆண்டவரே பாடுபட்ட ஒவ்வொரு பாடுகளையும் ஆண்டவரே, எங்களுக்காக நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு அவமானங்களையும் ஆண்டவரே சுவாமி எங்களால் சகிக்க முடியாது ராஜா. ஆனால் நீங்கள் தாங்கிக் கொண்ட ஆண்டவரே, எங்களுக்காக நீங்கள் மறித்தீர்கள் ஆண்டவரே சுவாமி. அப்பா, அதே தேவனே சுவாமி நாங்கள் நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே. தேவனே, எங்களுடைய பாவங்கள் ஆண்டவரே நீங்கள் கழுவுகிற கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மற்றவர்களுடைய பாவங்களை ஆண்டவரே நீங்கள் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர்கள் சுவாமி. அதே போல நாங்களும் மற்றவர்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. காத்துக் கொள்ளுங்கள், வழி நடத்துங்கள் ஆண்டவரே. மிகுதியான காலங்கள் நேரங்கள் எல்லாவற்றையும் உதவி கருத்தில் கொள்கின்றோம் ஆண்டவரே. 6வது வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். எல்லாரும் பார்க்கிறோம். இதிலே ஒரு வார்த்தை முடிந்தது. முடிந்தது ஒரே ஒரு வார்த்தை. அதற்கு முன்னாக இயேசு தாகமா இருக்கிறார். அந்த நேரத்திலே அவர்கள் காடியிலே, அதாவது அந்த காலத்துல இந்த கடல் பாசி ஒரு வகையான பஞ்சு போன்ற ஒரு பொருள் இருக்கும். அதற்கு ஊடாக ஒரு கசப்பான ஒரு திரவத்தை இயேசுக்கு குடிக்க கொடுக்குறாங்க. அவர் தாகமா இருக்குன்னு சொன்னா, அந்த வார்த்தைக்கு தாகமா இருக்குதுன்னு சொன்னது அவர் எதுக்காக சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆனால் இவர்கள் கொடுக்கிற காரியம் இயேசுக்கு இவருக்கு தாகம் போல நாங்கள் அப்படித்தான் நினைப்போம். முதல்ல ஏலி நாமா சபைன்னு சொல்லி நினைச்சாங்க. எலியா போல் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எலியாவை கூப்பிடுறாங்க யோசிக்க, எலியாவை கூப்பிடுறதா யோசிச்சுக்கிட்டாங்க. அது போல இங்கேயும் அப்படி நினைக்கிறாங்க. கர்த்தர் முடிந்தது என்று சொல்லி ஆவியை ஒப்புவிக்கிறார், அதோட தலையை சாய்க்கிறார்.
நாங்கள் லேசாக நினைச்சிட்டோம் இந்த முடிந்ததுன்னு சொன்னோன்னே எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து இப்படியாக மரிப்பதற்கு ஆயத்தமாக்கப்பட்டார், முன்குறிக்கப்பட்டார். அதாவது நம்ம பழைய பாடத்திலே நாங்கள் முதல் கேட்ட வசனமும் இருந்தது, அதே போல இயேசுவின் மரணத்தை குறித்தும் வசனங்கள் இருந்தது. அதை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். ஏசாயா 7:14 அவருடைய பிறப்பை குறித்ததானது, ஏசாயா 9:6 அதே போல இறப்பை குறித்து ஏசாயா 53வது அதிகாரத்திலும் சகரியா 13:7 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல நாங்கள் 2 தீமோத்தேயும் 4வது நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. இப்ப நாங்க பார்க்கிறோம், முதல் நாள் பார்த்தோம் இயேசு எங்களை அவரிடத்துல அழைத்து செல்லும்படியாக ஒவ்வொரு காரியத்தை செய்கிறார். எங்களுக்கு எப்படி வாழணும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். நாங்கள் மற்றவர்களை ஸ்நேகிக்கும்படி சொல்றார். அதே போல அவர்கள் எங்களுக்காக அவர் பரிதபிக்கிறார். அவர் ஆண்டவரிடத்திலே கைவிடப்பட்ட எங்களுக்காக அவர் வேதனைப்பட்டு துன்பப்பட்டு அந்த ஒரு ஜெபத்தூடாக அந்த வார்த்தையை கூறுகிறார். அதே போல இங்கே சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஆங்கில பைபிளில் வேறு விதமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதற்கான ஆயத்தங்களை செய்ய வேண்டுமா? இப்ப இயேசு வந்து எங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு காரியங்களும் கூட கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாங்கள் புதிய பாட்டு முழுமையான வாசிக்கும் போது எங்களுக்கு தெரியும், சுவிசேஷங்கள் கூட இயேசுவின் கிரியைகள் நாங்கள் பார்க்கலாம். அதிலே நாங்கள் எப்படியாக கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கும்படி நாங்கள் நடக்க வேண்டுமோ அதை எல்லாம் அவர் செய்தார். என்ன காரியங்கள் கூட நாங்கள் நடக்க வேண்டுமோ, எப்படி இருக்கக்கூடாதோ எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தார். பழைய பாட்டின் இன்னொரு பெயர் இருக்கிறது இந்த நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து வந்தார். அப்ப நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்து விட்டதான் அவர் முடிந்தது என்று ஒரு வார்த்தை கூட கூறினார். இப்ப நாங்கள் நிறைய இடங்கள்ல பார்ப்போம், இந்த ஃபியூனரல்ஸ்ல சொல்லியிருக்கோம், என்ன நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஓடி முடித்தேன் சொல்லி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனா நாங்க இப்ப உயிரோட இருக்க நாங்க சிந்திச்சு பார்ப்போம், நாங்க அப்படி சொல்றது தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? இன்னும் எங்கள்ட காரியங்கள் மாற வேண்டியதா இருக்கா? நாங்கள் எடுத்த ஓட்டத்தை சரியா செய்ய முடியுமா? கர்த்தருக்கு விருப்பமான மாதிரி, உலகத்துக்கு ஏற்ற மாதிரி இல்ல, கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்து முடித்தோமா என்பதை நாங்கள் இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் நிறைய நேரங்கள்ல இறந்த பிறகு போஸ்டர் அடிச்சு விட்டுறது அது லேசு, அவங்களுக்கு அது தெரியாது. சில நேரங்கள்ல அவர் ஒண்ணுமே செய்திருக்க மாட்டார் கர்த்தருக்காக, ஆனா போட்டிருப்பாங்க வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டுக்கு ஓடி முடித்தேன். அவர் எழுதி சொல்லுவார், ஐயோ இது என்னைய பத்தி என்ன இப்படி போட்டிருக்கீங்கன்னு அவரே கேட்பார் சில நேரத்துக்கு இறந்ததா. அந்த மாதிரியான காரியங்களும் நடக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா இந்த அவரே பார்ப்பார், என்னடா நான் இப்படி ஒண்ணுமே செய்யலே, இவங்க என்ன போட்டிருக்காங்க. அப்ப நாங்க எப்பயும் பொய்யை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தர் கேட்ட பிள்ளைகளா அவர் சொல்ற வார்த்தைகள் கேட்டு அதன்படி நடக்கவும் வேணும். அப்படியாக எப்படி முடிச்சுட்டேன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு தைரியமா சொல்லக்கூடிய மாதிரி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இப்ப இயேசு அனைத்தையும் நிறைவேற்றினார். என்னென்ன காரியத்துக்காக இங்கே வந்தாரோ அவர் எங்களை மீட்கிறதுக்காகத்தான் வந்தார். அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றிட்டார், எல்லாவற்றையும் செய்தார். கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் அவரோட ஒப்புரவாகும்படி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒப்புரவாக்குவதற்கு அவர் வழியையும் ஆயத்தப்படுத்திவிட்டார். அவரே வழி, அவரும் சத்தியமும் ஜீவனும் இருக்கிறார். அப்ப எங்களுக்கு தெரியும் அவர் முடிந்ததுன்னு சொன்னது இதைத்தான். அப்ப நாங்க அவரை போலவே நாங்களும் அவரை போல ஆகணும்னு நாங்கள் நினைக்கிறோமா இருந்தா நாங்கள் அவர் சொல்ற காரியத்தை செய்யணும். அதே போல இப்படியாக முடிந்தது என்று கர்த்தருக்கு முன்பாக நாம் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் ஒருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில நேரங்களில் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லும்படி உணர்த்தப்பட்ட ஒரு விஷயம், ஊழியத்துக்கு யாராவது ஊழியர் செய்வேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்து இந்த ஆலயத்திலே அதை நாங்கள் செய்யாமல் விட்டுருக்கோமா?
அப்படி எனக்கு யாருன்னு தெரியாது, அப்படி யாராவது இருந்தீங்களான்னா நீங்க அதை மறந்துடாம திருப்பியும் செய்ய தொடங்க. கர்த்தருக்கு மன்னிப்பு கேட்டு அவர் அதுக்கு உதவி செய்வார். அப்படி யாராவது இருப்பிருக்கலான்னு எனக்கு தெரியாது. அது உணர்த்தப்பட்ட விஷயம். நான் இப்போது அதை மெசேஜ் எடுக்கும் போது நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்போது தான் அந்த வாசனம் கிடைக்கப்பட்டது. ஊழியத்துக்கு வந்து பின்வாங்கி யாராவது இருந்திருந்தால் ஏதாவது ஒரு வகையில், அதாவது ஊழியத்துக்கு வருவது என்றால் ஒரு சபையை பொறுப்பெடுத்து மட்டுமல்ல, சண்டே ஸ்கூலாக இருக்கலாம், இல்லாவிட்டால் போதிக்கிறதாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நான் இந்த காரியத்தை கர்த்தருக்காக செய்வேன் என்று அர்ப்பணித்துவிட்டு அதை மறந்திருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் ஞாபகம் ஊட்டி அதை கர்த்தருக்கென்று செய்து முடியுங்கள். கர்த்தருடைய ஞாபகத்தின் மகிமைக்கென்று அதை நான் நினைத்துள்ளேன். அத்தோடு நாங்கள் முடிந்தது என்ற காரியத்தை குறித்து நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம். நாங்களும் அதே போல இயேசுவை போல முடிந்தது என்று தைரியமாய் சொல்ல நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயிருக்கோம். இப்போ சின்ன பிள்ளைகள் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கிடைச்சுன்னா அதை செஞ்சு முடிக்கலாட்டி அடி கிடைக்கும். அப்போ ஸ்கூலில் போயிட்டு காட்டணும், நாங்கள் செய்து முடிச்சிட்டோம் டீச்சர். அப்போ டீச்சர் வந்து வெரி குட் சரி போடுவாங்க, இல்லாட்டி நீங்கள் பிள்ளையாக செய்திருந்தால் இதை தீர்த்தி எழுதுங்கன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அதே போல் நாங்கள் ஒவ்வொரு முறையும் கணக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதையும் நாங்கள் நினைவு வேண்டும், கணக்கு கூற வேண்டும். அதாவது இந்த ஆலயத்தில் ஒரு, அதாவது நானும் சகோதரனும் இங்கே வரவும் போவோம் இந்த ஆலயத்துக்கு. ஆனால் இந்த ஆலயத்துக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கும். இந்த ஆலயத்தில் என்ன நடக்குது எல்லாம் நாங்கள் வந்து எங்களுடைய சபை போதகருக்கு அறிவிப்போம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் அவரோட உரையாடுவோம். ஃபாதரும் ஒவ்வொரு முறையும் கேட்பார். இப்போ இன்றைக்கு கூட எங்களுக்கு தெரியவில்லை ஆராதனை எப்படி செய்யப்படுகிறது என்று கேட்டார். கடந்த வாரத்தையும் கேட்டார். நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ அது வந்து இந்த உலகத்தில் ஒரு காரியம் கணக்கு கொடுக்குறது. இப்போ ஏதாவது ஒரு பொருள், இப்போ சகோதரத்தில் கேட்டால் அந்த அரசாங்கத்தினால் ஏதாவது ஒரு காரியத்திற்காக ஒரு பணம் ஒதுக்கப்பட்டிருந்தால் அந்த பணத்துக்கு என்ன நடந்தது என்று நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்பதற்கு ஒரு குழு இருக்கிறது. அப்போ நாங்கள் தவிப்போம். ஆனால் இங்கே கர்த்தரிடத்துல போகும்போதும் இதே போல தான். முதல் நாங்கள் கேட்டது போல தாகமாக இருக்கிறது. அதன் இன்னொரு பகுதி அந்த சுவிசேஷ தாகம். மற்றவர்களும் கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும் என்று சுவிசேஷ தாகத்திற்கூடாக நாங்கள் மற்றவர்களையும் கர்த்தரிடத்தில் அழைத்து வரும்படி செயல்படும் அந்த காரியம், அந்த தாகம் எங்கள் எல்லாருக்கும் இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் போதகர்மாருக்கோ பாஸ்டர்ஸ்மாருக்கோ ஃபாதர்ஸ்மாருக்கோ மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் அது இருக்குது. இயேசுவை யார் என்று அறிந்து அவராலே ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பும் ஒவ்வொருவருக்கும் அது இருக்கிறது. அதையும் நாங்கள் நிறைவேற்றோம். அப்போ கர்த்தர் கேட்பார், நான் உங்களுக்கு இப்படியான ஒரு வேலையை கொடுத்திருந்தேனே, நீங்கள் அதை செய்தீங்களான்னு கேட்கக்குள்ள நாங்கள் தலை புரிய வேண்டியவர்களாக இருக்கக்கூடாது. அதே போல கணக்கு நாங்கள் சரியாக காட்டணும். அது வந்து கர்த்தரிடத்துல ஆத்துமாக்களை பற்றி கணக்கு காட்டணும், எங்களுக்கு கிடைச்ச பொறுப்புகளை பற்றி கணக்கு காட்டணும், எங்களுக்கு கிடைச்ச தகப்பன் தாய்மாரை நாங்கள் கவனிக்கிறோமா அதையும் கர்த்தர் கேட்பார். அவர் கேட்பார், நான் வந்து 10 கட்டளையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேனே, உங்களுக்கு தெரியும் தானே, ஆனால் நீங்கள் செய்யலையே, அப்போ செய்யலையேன்னு சொல்லி கேட்கக்கூட இந்திய ஆண்டவரை நான் அதை சரியாக செய்தேன்னு சொல்றது தைரியமாக நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி எங்களுக்கு கிடைச்ச பொறுப்பை நிறைவேற்றணும். அப்போ தைரியமாக நாங்களும் சொல்லலாம் முடிந்தது. அப்போ எங்களை இந்த ஃபியூட்டரில் அந்த வாசனத்தை போட்டிருந்தா பரவாயில்ல. ஆனால் எங்களுக்கு ஒன்றும் செய்யலாவே இல்லை. மறுத்த பிறகு எங்களுக்கு வந்து தம்பி அதை அழிச்சுங்கன்னு சொல்லிடாது, அது போயிடுவோம் எப்படி. அப்போ நாங்கள் வாழ்க்கையில் உயிரோடு இருக்கும் போதே கர்த்தர் கேட்ட பிள்ளைகளாக வளருவோம், அவர்கிட்ட காரியங்கள் செய்வோம், காரியங்களை சரியாக செய்து முடிப்போம், கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க ஆயத்தமாகுவோம் என்பதை குறிக்கிறது. நாங்கள் சிலுவையின் 7 வார்த்தைகளில் 6 வார்த்தைகளை நாங்கள் முடித்துவிட்டோம். 6வது வார்த்தைக்கு நான் ஒரு காரியத்தை நான் சேர்க்க விரும்புகிறேன். கிரேக்க வார்த்தை ஒன்று இருக்கிறது, டெஸ்டெலியோஸ்ட்ரான் என்றதான வார்த்தை.
அதுதான் இந்த முடிந்தது என்கிறதான வார்த்தைக்கான கிரீக்க வார்த்தை. ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர், படை வருகிற ஒருத்தர் படத்தை வரையும் பொழுது ஒரு சில நேரம் அந்த படம் சரியாக வராட்டிக்கு அவர் என்ன செய்வார், அழித்து மறுபடியும் வரைவார். கலர் பண்ணும்பொழுது கலர்களை சரியாக என்னது மிக்ஸ் பண்ணி சரியாக பூசுவாங்கல்ல, அப்படி பூசிட்டு சரியாக அந்த படம் மறைந்தது முடித்ததுக்கு பிற்பாடு இல்லாவிட்டால் தான் எதிர்பார்க்கிற விதத்திலே தன்னுடைய படம் அமைந்தது என்றால் அவர்கள் என்ன சொல்வார்களாம், முடிந்தது. சொல்றாங்க. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவானவர் தனக்கு இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டதான அவருடைய அழைப்பு இல்லாவிட்டால் பாவ நிவாரண பலியாக வந்தேன், ரட்சிப்பின் திட்டத்தை இயேசு கிறிஸ்துவானவர் மூலம் என்னது சிறப்பாக முடிந்தது என்று சொல்லும் முகமாக தான் அவர் முடிந்தது என்கிறதான அந்த வார்த்தை பயன்படுத்துகிறார். நாங்கள் அவர் அமர்ந்து கொள்வோம். நாங்கள் 7வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கின்றேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஆத்மாவை தேவனிடத்திலே ஒப்புக் கொடுத்து தன்னுடைய ஜீவனை விடுகின்றார். 7வது வார்த்தை. அப்ப அதே வார்த்தை பாருங்க, நாங்கள் சங்கீத புத்தகம் 31வது அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கின்றோம். சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனம். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். ஆமென். உமது கையில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நன்றாக கற்றுக்கொண்டவராக இருந்தார். பழைய ஏற்பாடுகளுக்கான விஷயங்களை சொல்லி அவர் நன்றாக அறிந்திருந்தார். அது மாத்திரமல்ல, அந்த பழைய ஏற்பாடுகள் இருக்கிறதான தேவ வார்த்தைகளை இல்லாட்ட சகோதரன் கணிதத்தில் சொன்னார் என்னது, நியாய பிரமாணத்தை நிறைவேற்றியவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், நியாய பிரமாணத்தை இந்த உலகத்துல நிறைவேற்றினார். நியாய பிரமாணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நியாய பிரமாணத்தின் நோக்கத்தை நிறைவேற்றினவராக இருந்தார். இந்த சங்கீத புத்தகத்துல இருக்கிற 31வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை தான் இந்த இடத்துல அவர் பிரதிபலிக்கிறார். என்னது என்ன சொல்றார் அந்த இடத்துல, கர்த்தாவே, இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாக கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு கிறிஸ்துவான ஜீவனை விடும் பொழுது, தன்னுடைய உயிரை விடும் பொழுது கடைசியாக சொன்னதான வார்த்தை என்னது, பிதாவே, உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க இந்த யூத குடும்பங்கள் எடுத்துக்கிட்டு யூதர்கள் தெரிந்தானே, இஸ்ரேல் தேசத்துல வாழ்றாங்க. யூதர்கள் உலகத்துல அநேக இடங்கள்ல வாழ்கிறாங்க. இந்த யூதர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த குடும்பங்கள்ல இருக்கிறதுனா அம்மா அம்மா தாய்மார் ராவைக்கு தூங்க போகும்போது, படுக்க செல்லும்போது தங்களுடைய பிள்ளைகளுடைய தலையில கையை வச்சுட்டு சொல்லுவாங்களாம், என்னது, ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையை நான் உங்களுடைய கருத்துக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். தூங்க போகும்போது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தாய் தன்னுடைய பிள்ளையுடைய தலைக்கு கையை வச்சு சொல்லுவாங்கன்னா, பிதாவே, தேவனே, என்னுடைய பிள்ளையை நான் உங்களுடைய கருத்துக்கு. ஏன் சொல்லுங்க, அடுத்த ஒரு காலையில் நாங்கள் எழும்புவோமா இல்லையான்னு சொல்லி யாருக்கும் சொல்ல முடியாது. தூங்குற நாங்கள் ஒரு சில காலையில் எழுந்து பார்த்தா இந்த உலகத்திலே இருக்க மாட்டோம். சொல்ல நேரம் கேட்டிருப்பீங்கன்னா சொல்லுவாங்க, ஐயோ நல்ல ஒரு மரணம், அவர் தூக்கத்திலேயே செத்து போயிட்டார், இறந்துட்டார். ஒன்று சொல்றது கேட்டிருக்கீங்க தானே. அப்ப ஒவ்வொரு இதாப்பொழுதிலும் அந்த நாள் முடிந்தது, அந்த நாளில் தேவன் எங்களை வெளிப்படுத்தினார். அடுத்த நாள் ஒன்று இருக்குமோ இல்லையோன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனால் அடுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்துவதற்காக இல்லாவிட்டால் இந்த ராத்திரியே தேவன் வருவார் என்று சொன்னால் எங்களை உடுத்துக் கொள்ளப்படும்படிக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தங்களுடைய பிள்ளைகளுடைய தலையிலே கையை வைத்து இவர்களை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபித்திருக்கு தான் அவர்கள் படுக்கைக்கு செல்கிறார்கள். ஏன்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில முழு பாதுகாப்புன்னு சொன்னா என்னது, 100% பர்ஃபெக்ட் பாதுகாப்பு யாரிடத்தில் வருது,
யாரிடத்திலிருந்து வருது? தேவனிடத்திலிருந்து வருது. விளங்குதா? உலக பிரகாரமாக எங்களை பாதுகாப்பதற்கு எங்களை அரவணைப்பதற்கு அநேகர் இருக்கலாம். உலகத்தில் வந்து எங்களுக்கு அம்மா அப்பாவை கொடுத்துருக்காங்க, சகோதர சகோதரிகளை கொடுத்துருக்காங்க, பெரியவர்களை கொடுத்துருக்காங்க, ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க, சபை போதகர்களை கொடுத்துருக்காங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து உலக பிரகாரமாக எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனால் முழு பாதுகாப்பையும் அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. முழு பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடியவர் யாரு? இவங்க தேவன் மாத்துறாரு. நான் ஒரு சாட்சியை சொல்றேன். நேரத்தில் முதல் நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிட்டு வாரோம். நைட் தான் நைட் வந்தோம். இப்போ ஏன் வந்தோம்னு சொன்னால் அடுத்த நாள் வந்து என்னுடைய மனைவிக்கு வந்து ஒரு சில அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து அதனால நாங்கள் என்ன செஞ்சோம், காலையிலே இங்கே இருக்கிறதுக்காக நாங்கள் என்ன செஞ்சோம், இந்த இரவில் வந்தோம். இரவையில் வரும்பொழுது என்னது நாங்கள் அங்கேருந்து வரும்போது ஒரு 9 மணி இருக்கும். இப்போ நாங்கள் 1:30 மணியாக கூட வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா வந்தோம். இப்படி வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது கண்டிக்கு வந்துட்டோம். கண்டிக்கு வந்ததுப்பா கொஞ்சம் தூரம் தானே அப்படின்னு சொல்லி நாங்கள் என்னது ஃப்ரீயாக வந்துட்டு விவரம் இருந்துச்சுன்னா இந்த லேக் கவுண்டருக்கு தானே அவங்க தாண்டி வந்துட்டோம். தலைவாமாதிக்கான அந்த கேட் கிட்டே வந்துட்டோம். அந்த கேட் கிட்ட வரக்குள்ளேயும் என்னது நான் இப்போ ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் வரும்பொழுது என்ன நடந்ததுன்னு தெரியாது. 2-3 செகண்ட் வந்து கார் போயிட்டு ஒரு பேமெண்ட்டில் போயிட்டு மாட்டிச்சு. கார் பேமெண்ட்டில் போயிட்டு மாட்டிச்சு. டயர் வெடிச்சு அந்த சைட் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு. என்ன நடந்தது? அந்த 2 செகண்ட்ல எனக்கு தூக்கம் போயிடுச்சு. கேட் கிட்ட வரக்குள்ள அந்த கேட்குள்ள வரக்குள்ள நான் எழுந்திருந்தேன். எனக்கு தெரியுது இப்போ நான் கேட் கிட்ட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லா விளங்குச்சு. ஆனால் அதை தாண்டி கொஞ்சம் தூரம் வரக்குள்ள 2 செகண்ட் என்ன நடந்ததுன்னு தெரியாது. போயிட்டு கார் படக்குள்ள பட்டு சத்தம் கேட்கறதா தெரிஞ்சு கார் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி வருது. அப்போ யோசிச்சு பாருங்க, நாங்கள் 6 பேர் காருக்குள்ள இருந்தோம். என் பிள்ளை 4 பிள்ளைகளும் என்னுடைய மனைவி நான். இந்த நிகழ்வு வேற ஒரு இடத்துல நடந்திருந்தா நான் ஊரேரியாவிலிருந்து வந்தேன். ஊரேரியாவிலிருந்து வரும் பொழுது அந்த ரோட்ல எங்கேயாவது நடந்துருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும்? கொஞ்சம் பாருங்க. ஒரு பாலத்துக்கிட்ட நடந்துருந்துச்சு. எல்லா குறைஞ்சது வந்து அந்த தளத்துல கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்ட் கிட்ட எதுவும் நடந்துருந்துச்சுன்னு சொன்னா கன்னியாகுமரி பாலத்துல வரக்குள்ள நடந்துருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும்? இன்னைக்கு என்னையும் என் பிள்ளைகளும் பார்க்கவே முடியாது. இந்த இடத்துக்கு வந்திருக்கவும் மாட்டோம். அதனால தான் சொல்றேன், முழு பாதுகாப்பு கர்த்தரிடத்துல இருந்து விளங்குதா? அந்த இடத்துல வந்து எங்களை பாதுகாப்பாங்க. காலம் உடஞ்சிருக்கிறது பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனா எங்களை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பாதுகாப்பு. வீட்டுக்கு வரக்குள்ள 3:30 மணி 1 மணி நாங்கள் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகக்குள்ள 1 மணி, வீட்டுக்கு வரக்குள்ள 3:30 மணி. சரியா? ரேடியேட்டர் உடஞ்சிருச்சு, தண்ணியெல்லாம் போகுது, லீக் ஆகி போகுது. வாகனத்தை எடுக்கிறது, ஏன்னா இன்ஜின் ஹீட் ஆகுது. நிப்பாட்டி இப்படி வரப்போ 3:30 மணி வந்து நான் எனக்கு தூங்க முடியலை. இல்லை, தூக்கம் வரதில்லை. ஏன்னா யோசனை என்னன்னு சொன்னா இது வேற ஒரு இடத்துல நடந்ததுன்னா என்ன நடந்திருக்கும்? இப்ப கர்த்தர் எந்த அளவு எங்க வாழ்க்கையில நல்லவராக இருக்கிறார், எந்த அளவு எங்களை கர்த்தர் நேசிக்கிறார். அது மட்டும் இல்ல, கர்த்தர் எங்களை ஏதாவது ஒரு காரியத்தை அழைத்திருந்தாருன்னு சொன்னா அவருடைய அழைப்பு நிறைவேறும்படி வரையெல்லாம் என்ன செய்வாராம்? அவர் எங்களை வழிநடத்துவார். அப்ப நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரே விடயம் என்னது? இந்த உலகத்துல வந்து எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. ஈஸ்டர் இதே என்ன நாட்கள் எத்தனை வருஷத்துக்கு முதல் 2019 ஈஸ்டர் நாள்ல பெரிய ஒரு 4-5 ஆலயங்கள்ல பூங்கடைச்சு. சரியா? எல்லாரும் தெரிஞ்சிருந்தாங்க, பாதுகாப்பு இருந்தது, எல்லாமே இருந்தது. அது தடுக்க முடிஞ்சா? ஆனா தடுக்கக்கூடியவர் வந்து தேவன் மாற்றுறாரு. உங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரே நபர் யாரு? சரியா? அப்ப இந்த இடத்துல வந்து அவர் படித்த வார்த்தைகளை வந்து அவர் பயன்படுத்துறாரு. அவர் படித்த வார்த்தைகள் வந்து அவருடைய என்னது செயல்ல வருது. சங்கீத புத்தகம் 31வது அதிகாரம் 5வது வசனம் என்ன அவர் சொல்றாரு? என்னது? பிதாவே உங்களுடைய கைகளில் என்னுடைய ஆவியை நமக்கு கொடுக்கிறேன். நீர் தான் இதை ரசித்தவர், நீர் தான் இதை மீட்டுக் கொண்டவர். உங்களுடைய கைகளில் நான் இதை ஒப்புவிக்கிறேன். இயேசு தனக்கு
தன்னை எதற்காக இந்த உலகத்துக்கு தேவனாகிய கர்த்தர் அனுப்பினாரோ அந்த அழைப்பு நிறைவேற்றி விட்டார். அதனால் அது முதல் வார்த்தையில் நாங்கள் என்ன முடிந்தது முடிந்தது என்று சொல்லும் பொழுது அவர் என்ன காரியத்துக்காக இந்த உலகத்துக்கு தேவனை கொண்டு வந்தாரோ, இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தாரோ அந்த காரியம் வந்து பெர்ஃபெக்டா சிறப்பாக அவர் செய்து முடிச்சிட்டார். முடித்ததுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்யறார்? அவருடைய ஆவியை, அவருடைய ஆத்மாவை தேவனுடைய கருத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். விளங்குதா? இப்ப தமிழ் ரெண்டு ஒரு வார்த்தை சொன்னோம்னா, ஒரு அரசாங்கத்தில் ஏதாவது எங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று கொடுத்தா, இப்போ நான் ஒரு விஷயத்தில் வேலை செய்யறதுனால எனக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று கொடுத்தா நாங்கள் என்ன செய்யணும்? கடைசியாக அந்த ப்ரொஜெக்ட் முடிச்சுட்டு தான் நீங்கள் எதிர்பார்த்த படி எங்களுடைய ப்ரொஜெக்ட் முடிஞ்சிட்டு நாங்கள் எதிர்பார்த்ததான என்னது பலன்களை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்யணும்? மறுபடியும் அந்த அதிகாரிகளுக்கு நாங்கள் அதை ஒப்பு கொடுக்கணும். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? அவருடைய சித்தத்தை ஆதியிலிருந்து அவர் வைத்திருந்ததான திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அதை செய்து முடித்து விட்டார். அந்த செய்கின்றதோடு முடியுது. அப்ப என்ன செய்யப்படுகிறார்? இயேசு கிறிஸ்துவான கடைசி தம்முடைய ஆணையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். விளங்குதான்? ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஜீவனை. அப்ப நாங்களும் இப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க நிச்சயம் இருக்குதான்னு சொல்லி நாங்கள் யோசிச்சு பார்ப்போம். எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்குதா? தேவன் எங்களுக்கு எங்களை ஏதாவது ஒரு காரியத்துக்கு அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நான் செய்கிறேன், செய்து முடிக்கப் போகிறேன், செய்து முடித்துவிட்டு வெற்றிகரமாக என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆவியை ஆத்மாவை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறேன் என்கிறத நிச்சயம் எங்களுக்கு இருக்கிறதா என்பதை நான் இந்த காலையிலே, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை என்று நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்த நாளில் நாங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருடைய காலத்துக்கு எங்களுடைய ஆவியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கணும். சரியா? எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கணும். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, அவருடைய திட்டத்தை செய்வதற்காக ஆவியானவருடைய மனிதத்தில் கேட்டு நாங்கள் அவருடைய கருத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்போ நாங்கள் 7 வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். 7 வார்த்தைகளை தியானித்தோம். யாருக்காவது சுருக்கமாக சொல்ல முடியுமா? முதலாவது வார்த்தையில நாங்கள் என்ன படித்தோம்? முதலாவது வார்த்தை, பிள்ளைகள் சத்தம் போடக்கூடாது. நாங்கள் உங்களிடத்துல தயாராக வேண்டிக் கொள்கின்றேன் என்று சொன்னால், நீங்கள் சபைக்கு வரும்போது உங்களுடைய கைத்தொடக்க தொலைபேசிகளை வந்து சைலண்ட்ல போட்டுட்டு வாங்க. ஆஃப் பண்ண வேணாம், ஆஃப் பண்ண தேவையில்லை, சைலண்ட்ல போட்டுட்டு வாங்க. ஏன்னா நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறோம். சரியா? சைலண்ட் போட்டு வாங்க. யாருக்கும் நான் ஃபோன் அவசரமான கால்ஸ் வரலாம், ஆன்சர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் சைலண்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து அது ஒரு தடையாக இருக்கலாம். சரியா? அதனால முதலாவது வார்த்தை என்னது? முதலாவது வார்த்தை மன்னிப்பு. சரியா? அப்ப நாங்க ஒரு காலத்துல நாங்க மறக்க கூடாது. மற்றவங்க மன்னிப்பு கேட்கிறாங்களோ இல்லையோ, மற்றவங்க தங்களை மன்னிக்க வேண்டியவர்கள் என்று சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ, அது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அது எங்களுக்கு காரணமே கிடையாது. ஆனா நாங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? நாங்கள் மன்னிக்க வேண்டியவர்கள்ன்றதை வந்து நாங்கள் மற்றவர்கள் மன்னிக்கக்கூடிய அந்த மனப்பாங்குகளுக்குள்ள ஒவ்வொரு நாளிலும் இருக்க வேண்டும். 2வது வசனம் என்ன வாசிச்சோம்? 2வது வசனம் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல், மன்னிப்பு கேட்பதும் எங்களுக்குள்ள ஒரு குணாதிசயமாக இருக்கிறது, ஒரு நற்கிரியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வெளியரங்கமாக ஒரு மனுஷன் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வெளியரங்கமாக பார்த்து ஒரு மனுஷன் நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த கள்ளன் வந்து அவ்வளோ பாடுபட்டு ஒரு கல்வனாக, ஒரு தவறு செய்தவராக சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் அவனுக்கு தெரிந்திருந்தது என்னது? அவரை ராஜ்யத்தின் ராஜா என்று சொல்லி அவன் அறிந்திருக்கிறான். சரியா? அது மாத்திரமல்ல, தேவனும் என்னது? தான் ராஜ்யத்தின் ராஜா என்பதை அவர் சிலுவையிலே உறுதிப்படுத்தினார். 3வது வசனம் என்னது? அரவணைப்பு. அரவணைப்பு என்னது? மரியாள் தன்னுடைய தாயை வந்து யோவானிடத்துல பொறுப்பு கொடுக்கிறார். தன்னுடைய தாயார் இந்த உலகத்தில் வாழும் அளவும் அவரை ஆதரிக்க, அவரை அரவணைக்க, அவருக்கு தேவையான விடயங்களை சந்தித்துக் கொடுக்க, அவருக்குள்ளான ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு யோவானிடத்திலே தன்னுடைய தாயை தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுகிறார். 4வது விஷயம் என்னது? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஒரு மனிதனாக அவர் வந்து
ஒரு பாவ பரிகாரியாக தன்னுடைய சிலுவையில் தன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்தார்? அவர் கைவிடப்பட்டவர் என்றதை அவர் ஃபீல் பண்றார். சரியா? ஃபீல் பண்றார். நாங்கள் பாவம் செய்யும் பொழுது நாங்கள் தேவனை விட்டு எங்களை நாங்கள் என்ன செய்யறோம்? தூரத்தில் கொண்டு போகிறோம். அப்ப அது எங்களுக்கு உணரணும். ஒரு பாவம் செய்யும் பொழுது ஐயோ நான் தேவனை விட்டு விலகிறேனே என்றதான விடயம் உங்களுக்கு உணரப்பட வேண்டியவர்களாக இருக்கணும். மறுபடியும் தேவனுடைய இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை தேவனிடத்தில் வர மறுபடியும் தேவனோடு இணைக்கப்பட வேண்டிய அந்த பரிகார பலியை அவர் ஏற்றுக்கொண்டார். அது இன்னும் படித்திற்கு தேவை இல்லை. சரியா? 5வது விதம் என்னது? தாகமாக இருக்கிறேன். கீழ்ப்படிவு. என்னது தாகம் என்று சொன்னா? என்னது தாகம் என்று சொன்னா அவர் சிலுவையிலே பாடுகளின் உச்சத்துக்கு போனார். உச்சத்துக்கு போயிட்டு அவர் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அந்த பாவத்தின் உச்சத்தை குறிப்பதற்காக தான் இந்த இடத்துல தாகம் என்று சொல்லப்படுகிறது. 6வது விடயம் முடிந்தது. அவர் கொடுக்கப்பட்டதான காரியம் அவர் இந்த பூமியில சிறப்பாக நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லி வெற்றிகரமாக அவர் சொல்கிறார். 6வது விடயம் என்பது பிதாவே என்னுடைய ஆவியினுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். தன்னை தேவனுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து தன்னுடைய என்னது ஜீவியத்தை மறுபடியும் தேவனுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறார். சரியா? அப்ப நாங்கள் இந்த காரியங்களை நாங்கள் எங்களுடைய மனதிலே வைத்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் அது பெரிய வெள்ளிக்கிழமைக்கு மாத்திரம் இது ஒற்றதான வார்த்தை கிடையாது. சரியா? நாங்க பெரிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கு வாசிச்சுட்டு தியானிச்சுட்டு இதை எங்களுக்கு விட்டுவிட ஒவ்வொரு நாளிலும் இந்த உலகத்துல வர ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த காரியங்களை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இவைகளை நாங்கள் கை கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரியா? அப்ப நாங்கள் இந்த நாளில் நாங்கள் கர்த்தருக்கு எழுந்து நின்று நன்றிகளை செலுத்த போகின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்துல எவருக்குமே எங்களுக்காக செய்ய முடியாத விடயத்தை தான் யார் செய்தது? யாராவது இருக்கிறாங்களா? எங்களுக்காக உயிர் கொடுக்கக்கூடியவங்க யாராவது இருக்கிறாங்களா? சொல்லுங்க பாப்போம். யாராவது இருக்கிறாங்க? இதுக்கு முதல்ல ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த வாரம்ல நோட்டு கொண்டு சரியா? நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கணும். நான் பிரசங்கம் பண்ணும்போது இந்த கிழமை தான் அதுக்கு முதல் கிழமை, லாஸ்ட் சண்டேல அதுக்கு முதல் சண்டேல நான் பிரசங்கம் பண்ணும் இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை உணர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கணும். ஒரு பாடல் வரிய சொல்லு. ஞாபகம் இருக்கணும். என்னது? பட்டினத்தார் பாடல் என்று சொல்லி சொல்லப்பட்டது. என்னது? மாடுண்டு கண்டுண்டு மக்கள் உண்டு என்று மகிழ்ந்திருந்த மனிதா. மாடுண்டு கண்டுண்டு மக்கள் உண்டு என்று மகிழ்ந்திருந்த மனிதா விம்பி அழுத மனையால் வீதியோடு திரும்பிவிட்டார். விம்பி அழுத மனையால் வீதியோடு திரும்பிவிட்டார். சுமந்து வந்த சுற்றம் சுடலையோடு திரும்பிவிட்டது. சுமந்து வந்த சுற்றம் சுடலையோடு திரும்பிவிட்டது. இப்பொழுது உனக்கு பெயர் எங்கே? பெரிய தனம் எங்கே? ஊரெங்கே? இப்பொழுது உனக்கு பெயர் எங்கே? பெரிய தனம் எங்கே? ஊரெங்கே? இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் உண்மை. யார் சொல்லியிருந்தாலும் இது உண்மையான வாழ்க்கை. சரியா? இந்த உலகத்துல எங்களுக்காக இந்த இயேசு கிறிஸ்துவர் எங்களுடைய தேவனாக இயேசு கிறிஸ்து செய்ததான அந்த அர்ப்பணிப்பு, அந்த ஒப்பு கொடுத்தல் செய்வதற்கு யாராலையும் முடியாது. நாங்கள் சேர்த்து வைக்கிறதான சொத்துக்கள், நாங்கள் சேர்த்து வச்சிருக்கிறதான பணம், காசு, மிருகங்கள் எல்லாமே என்னது நடக்குது? இப்ப சந்தோஷமா இருக்கும். ஐயோ எனக்கு பெரிய வீடு இருக்கு, எனக்கு கார் இருக்கு, எனக்கு பங்களா இருக்குது, நான் எனக்கு தங்கம் சேர்த்து வச்சிருக்கிறேன், பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன், பேங்க்ல வந்து டிபாசிட் இத்தனை ஃபிக்ஸ் டிபாசிட்ல போட்டு வச்சிருக்கிறேன். அதெல்லாம் இப்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இது ஒன்றுமே எங்களோடு வரப்போறது கிடையாது. இந்த என்னது விம்பி அழுவாங்க, சுத்தி இருந்து அழுவாங்க, மனைவி அழுவாங்க, பிள்ளைகள் அழுவாங்க. அவங்க எல்லாம் என்ன செய்யப்படுவாங்க? வீதியோடு திரும்பி போயிடுவாங்க. ஒருத்தர் புலியில பாய்ஞ்சி எங்களோட போறது கிடையாது. ட்ரை பண்ணுவாங்க, நான் போறேன் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா யாரையாவது போட்டு மூடி பாருங்களேன், மூடி பாருங்க என்ன செய்வாங்க. உண்மை.
அந்த உண்மையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இவ்வளோதான் நாங்கள் எங்களோட இவ்வளோதான் பாசமா அன்பா இருந்தாலும் எங்களுக்காக உயிர் கொடுக்குறீங்களான்னு கேட்டா சொல்லுவாங்க, நான் உங்களுக்காக உயிரே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குளிர போட்டு மூட போனாதான் தெரியும் அவங்க எந்த அளவு எங்களை நேசிக்கிறாங்க சொல்லி. சுற்றம் சொன்னா என்னது, நாங்கள் செத்த பிறப்பா எங்களுக்கு தனியாக நடந்து போகையிடாது கொடுக்காட்டுங்களா. இப்போ 4-5 பேர் எங்களை தூக்கிட்டு தான் போகணும். அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க எங்களோட இருந்துருவாங்க இதில் எரிச்சிட்டோ புதைச்சிட்டோ அவங்க என்ன செய்வாங்க, அவங்களும் அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட பேர் என்ன, செத்து போனதுக்கு பிற்பாடு எங்களுக்கு பேர் என்ன போனோம், பேர் எங்கே, நாங்கள் சேர்த்து வச்ச தனம் எங்கே, பெட்டியில் போட்டு மூடி அனுப்ப மாட்டாங்க. எல்லாமே இல்லாமல் ஆனால் நாங்கள் பெற்றதான ரட்சிப்பு, இந்த பெற்றதான ரட்சிப்பு மட்டுமே எங்களை கடைசி பரியந்தம் இருக்கும். விளங்குதா? இப்போ நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை வந்து கர்த்தர் இந்த உலகத்துக்கு என்னத்துக்கு வந்தாரோ, ஏன் வந்தார், ஏன் இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார், எங்களை மறுபடியும் தேவனோடு இணைப்பதற்கு, கர்த்தருடைய தேவனோடு கூட எங்களை இணைப்பதற்கு. சரியா? அப்ப அதனால அந்த காரியம் தான் மிக முக்கியம். நாங்கள் எந்த அளவு தேவனோடு ஒற்றி இருக்கின்றோம், நாங்கள் எந்த அளவு தேவனோடு நெருங்கிய தொடர்பை வைத்திருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம். அதனால இந்த காலைகளில் நாங்கள் தனிப்பட்ட விதமாக நாங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் யோசித்து பார்ப்போம், தியானித்து பார்ப்போம். நான் இன்றைக்கு தேவனோடு கூட எப்படி இருக்கின்றேன், தேவனுக்கும் எனக்கும் இடையே இருக்கிறதான உறவு எப்படியாக இருக்கிறது, தேவன் எனக்கு கொடுத்ததான அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு அர்ப்பணித்திருக்கின்றேன், அந்த அவருடைய திட்டம் என் மூலமாக நிறைவேறுகிறதா. அன்னைக்கு பரிசுத்த பவுல் சொல்றாரு, நல்ல ஓட்டத்தை ஓடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அந்த மாதிரி பவுலை போன்று எங்களுக்கு உறுதியா நிச்சயமாக சொல்லக்கூடிய தன்மை எங்களுக்குள்ள இருக்கிறதா, நம்ம சத்தியங்களை குறித்து நம்ம யோசித்து பார்ப்போம். அந்த இயேசு அந்த சிலுவையிலே சொன்னது போல முடிந்தது, சிறப்பாக முடிந்தது என்று சொல்லத்தக்கதாக அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? கர்த்தருடைய கருத்துக்கு எங்களுடைய ஆவியை எந்த விதமான அச்சமும் இல்லாமல் ஒப்புவிக்கக்கூடிய அந்த தன்மை எனக்குள் இருக்கிறதா, அந்த நிச்சயம் எனக்குள் இருக்கிறதா? சற்று யோசித்து பார்ப்போம். அப்படியே நாங்கள் தேவனுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஒப்பு கொடுப்போம். இவரும் காலங்களிலே கர்த்தருக்கு உண்மையாய் வாழ இந்த உலகத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து பட்டதான பாடுகளை நாங்கள் நினைவு கூற அவர் எங்களுக்குள்ளாக நிறைவேற்றினதான அந்த காரியத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ தாமே எங்களை வழிநடத்தபடியாக நாங்கள் இந்த காலத்துக்கு நாங்கள் கொடுப்போம். நாங்கள் யாவது வாய்களை திறந்து சொல்லுவோம். ஆவியானவரே உங்களுக்கு நன்றி, இதனால் எங்களோடு பேசினபடி நான் நன்றி. உங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்திக் கொள்ள எங்களோடு கூட வழிநடத்தும் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுப்போமா? ஆமென். நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். நன்றி தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலே மத்திய வேளையிலே சுவாமி Thank you, King of Kings. Thank you, Lord of Lords. Thank you, Father. Thank you, Almighty Father. Thank you, Father. Thank you.
ஆண்டவரே உலக பாடுகளை பச்சவரே நன்றி ராஜா நன்றி கர்த்தாவே நன்றி சுவாமி ஆண்டவரே நன்றி 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 சுவாமி அப்பா ஹalleluya 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 விசுவாசத்தை விசுவாசியை கனவாதே திவ்யாவே விசுவாசத்தை சுவாமி நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறார் ராஜா. நன்றி தெய்வமே, நன்றி தெய்வமே, உங்களுக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறார். உலகத்தில் மாணவர்கள் நன்றி என்று சொல்லுகிறார். மகிமையின் தெய்வமே நன்றி என்று சொல்லுகிறார். கர்த்தாவே, நீர் செய்த எல்லா காரியங்களையும் நாங்கள் காலையில் நினைவுகூருகிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நினைவுகூருகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி 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 பிதாவே. நன்றி ஆண்டவரே என்று சொல்லுகிறோம். உறுதியாக பாதத்தை சொத்து பிடித்துக் பயணத்தை நீங்கள் உங்களுடைய உதயங்களை திறந்து சொல்லுங்கள் ஆண்டவரே. எங்களை மன்னியும், எங்களை மன்னியும், மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கான அந்த உள்ளத்தை காரணம் ஆண்டவரே. ஓ நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, நாங்கள் மன்னிக்கும் பொழுது நாங்கள் அந்த தேவனோடு கூட இருக்கிறோம் என்றால் நிச்சயம் எங்களுக்குள்ளாக உருவாக்கப்பட உண்டாக எங்களோடு கூட முன்னேற்ற முடியாது என்று ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord, thank you, Father. நன்றி பிதாவே என்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. சுவாமி ஸ்தோத்திரம். நாங்கள் யாரும் ஒருமனப்பட்டிருக்கோம். ஒருமனப்பட்டிருக்கிறதா இந்த நேரத்தில் உங்களில் யாராவது ஒருவர் ஜெபித்து எங்கள் அனைவரையும் பெற்றத்தில் ஒப்புக் கொடுங்கள். இந்த நாளில் பேசுகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்து. இந்த வார்த்தைகளின்படி எங்களுடைய ஜீவங்களை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள கர்த்தாவிகளோடு கூட இந்த வழிநடத்த முடியாது. யாராவது ஒருவர் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார். பரிசுத்தமுள்ள தெய்வமே சுவாமி, இது வந்த அருமையான வேளையிலே அதேபோல் தந்தையே சுவாமி, தினம் கொடுத்ததால் என்னுடைய வார்த்தைகளுக்காக நன்றி என்று சொல்லுகிறாவே. பிதாவே, இப்போது மூலமாக எங்களுக்கு பேசியதற்கு நன்றி பிதாவே. உங்களுடைய அன்பு, உங்களுடைய இதற்கம், உங்களுடைய மன்னிப்பு கீழ்ப்படிவு சுவாமி அனைத்தையும் பிதாவே எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாவே. ஆமாம், இன்று நாள் முதல் பிதாவே நாங்கள் இப்படி எப்படியோ வாழ்ந்து இப்படி எப்படியோ இருந்திருக்கிறோம் ராஜா. பிதாவே உங்களுடைய அன்பை சரியாக உணராமல் பிதாவே நீ செய்ததான தியாகத்தை நாங்கள் உணரவில்லை பிதாவே. அப்பா, உடைய பாடுகள், நம்முடைய மரணத்தை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம் அப்பா. பாவிகளாய் இருந்த எங்களை சுவாமி, ஒன்றுக்கும் உதவாமல் இருந்த எங்களை சுவாமி, அப்பா இந்த உலக ஆசைகளாக நிறைந்திருந்த எங்களை சுவாமி, நீர் எத்தனை கஷ்டங்கள் போராட்டங்கள் பிதாவே வெக்கப்பட்டிருப்பேன், எத்தனை வேதனைகளை அனுபவித்திருக்கிறேன் சுவாமி. எல்லாவற்றையும் நன்றி என்று சுவாமி. இங்கு வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் பரிசுத்த பாதுகாப்பு. நாங்கள் ஒவ்வொருவரும் பாவிகளாய் இருக்கிறோம் சுவாமி. உமது அன்றைக்கு வர அறிவியற்றவர்களாய் இருக்கிறோம் சுவாமி. உலக ஆசைகள் நிறைந்தவர்களாய் இருக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு கொடுத்ததாவே நீ சொல்லுதான எந்த ஒரு விதமான அன்போ இலக்கம் மன்னிப்பு கொடுக்கும் இலக்கம் படிவோ ஏற்றுக்கொள்ளும் இலக்கம் எதுவுமே இல்லாமல் இருந்தாவே கால் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாவே. இந்த கடைசி காலத்தில் இருந்தாவே உண்மையாக உணர்ந்து கொண்டாவே இன்றைய வார்த்தையின் படிக்கிறாவே எங்களை நாங்கள் சரி செய்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் வெறுமையான பாத்திரமா வெறும் களிமண்ணா என்னுடைய பரிசுத்த பாதப்படிக்க கொடுக்கிறோம் அப்பா. உமக்கு ஏற்ற பாத்திரமாய் ஒவ்வொருவரையும் பணியும்படியாக சொல்லிக்கிறேன். உமக்கு ஏற்றவைகளை இருந்தாலே அந்த பாத்திரத்தில் அந்த மண் பண்டத்தில் போடும்படியாக சொல்கிறேன். ஆமாவே எல்லாவற்றையும் அதாவே நீரே எங்களுக்கு கொடுத்த அதை ஏற்றுக்கொண்ட மனப்பக்குவத்தை கொடும், ஜெப ஆவியை ஊற்றும், கருணையை கொடும், அன்பை கொடும், இரக்கத்தை கொடும், மன்னிக்கும் மனப்பக்குவத்தை கொடும். நேரங்களில் ஒவ்வொருவரையும் கொடுத்து நீரை பொருட்படுத்தி வழிநடத்தும்படியாக
ஜெபிக்கிறேன். இந்த கிழமை உடைய பரிசுத்த கொடுக்கிறேன் கர்த்தாவே. இந்த கிழமை முழுவதும் கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறேன். வருகிறதான கிழமை கர்த்தாவே எங்களை வந்திருக்கிறதான ஒவ்வொரு வரையும் கர்த்தாவே போகிறதான வருகிறதான வழிகளை காத்துக்கொள்ளும், பாடசாலை பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். உங்களுடைய அறிவை, உங்களுடைய ஞானத்தை, உங்களுடைய வழிநடத்தலை கட்டளையிடும் சுவாமி. அதே போல நோய் நீர் பிரச்சனையில் இருந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் கற்றுக்கொள்கிறேன். அபிஷேகிக்கப்பட்ட ரத்தத்தால் கல்வி அவருடைய குணப்பட்டு கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களோடு இருக்கிறதான ஒவ்வொருவரையும் பொறுப்படியாக உங்களுடைய உயிர்ப்பை கொண்டாடுவதற்குதான் ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்றைய தினம் கொண்டாடி இன்று வராதவர்கள் ஒவ்வொருவரும் சுவாமி அன்றைய தினம் கலந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய ஆவியை, உங்களுடைய குணப்படுத்த விஷயத்தை வழிநடத்தல் தேவைகளை சந்திக்கும்படியாக இயேசுவின் ஞாபகத்தில் இருக்கிறேன். ஆமென் ஆமென். நாங்கள் யாவரும் இணைந்து நாங்கள் பிதா தேவனுடைய கட்டுக்குதான் நாங்கள் ஜெபத்தை செய்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, செய்வதற்காக அன்றுள்ள எங்களுடைய அப்பத்தை எங்களுக்கு இருக்காரம் விரோதமாய் Give us this day our daily bread, forgive us our trespasses,